ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கம் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்தசித்தாந்தகோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்ம்யஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் மார்க்கண்டேய மகர்ஷே நமः. ஓம் ஹயக்ரீவ மகர்ஷே நமோ நமः. ஓம் அகஸ்த்ய மகர்ஷே நமோ நமः. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் கணேச சாரதா குருभ्यो நமः. ஓம் மகாதேவ்யை நமः. ஓம் நமச்சண்டிகாயை நமः. ஓம் ஞானிநாமபிஜேதாம்சி தேவி பகவதி ஹிதா பதாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்गे ஸ்மிருதா ஹரசி வீதிமசேஷஜந்தோः ஸ்வஸ்தே ஹி ஸ்மிருதா ஸ்மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ர துக்கபயஹாரிணீ காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்தசித்தா. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யாப்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்த்ராஹினோ தேவி துர்गे தேவி நமோஸ்துதே. சர்வபாதா பிரசமனம் த்ரைலோக்யஸ்யாகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா கார்யம் அஸ்மத்நைதி விநாசனம். ரோகான்னசேஷானவஹம்சி துஷ்டாः ருஷ்டாதுகாமான் சகதானபீஷ்டான் त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति. ॐ यदा यदा हि साधूनां दुःखं भवतिथा तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च नराणां रक्षणार्थाय विद्यद्दैत्यविनिश्चितम्. ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठितः मनोमय वाचि प्रतिष्ठम् आविरामा इति. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் மகாகுருக்களுடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்கள் மகாத்மியம் இவையெல்லாம் படிப்படியாக தெரிந்து கொள்கிறோம். இப்போ வரைக்கும் 3 எபிசோடு முடிஞ்சு கொடுத்து இன்ட்ரொடக்ஷனை பற்றி. இன்னைக்கு 4வது இன்ட்ரொடக்ஷன் சாப்டர். தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறதுக்குரியது. பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணதான சில ரகசியங்கள் எல்லாம், அதுபோலவே பிரம்மதேவன் மார்க்கண்டேயருக்கு, மார்க்கண்டேயர் ஹயக்ரீவருக்கு, ஹயக்ரீவர் அகஸ்திய மாமுனிக்கு, அகஸ்திய மாமுனிடமிருந்து அவருடைய சீடர்களுக்கு, அது வழியாக பாரத தேசம் பூராவுமே இந்த சண்டி பாராயணம் என்கிறதான ஒரு மகா சித்தியை கொடுப்பதும் மந்திர சித்தியை கொடுப்பதும் அமிர்த சஞ்சீவினியாகவும் இருக்கக்கூடியதான இந்த ஸ்தோத்திரத்தை அம்பாளே வந்து வரஸ்வதி சொல்றா. சாதாரண ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அது யாரு இந்த ஸ்தோத்திரத்தை கம்போஸ் பண்றாளோ அவங்க வந்து வரஸ்வதியை சொல்வார்கள், அவர்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு. இங்க அம்பாளே வந்து வரஸ்வதியை சொல்கிறாள். இந்த தேவி மகாத்மத்தை பாராயணம் செய்வதனால என்னென்ன பலன் கிடைக்கும் என்கிறதான தத்துவத்தை 12வது அத்தியாயத்துல காளிகா பரமேஸ்வரியான அக்னி துர்கா என்கிறதான தேவி வந்து தேவி மகாத்மத்தினுடைய பரிபூர்ணமான பலஸ்துதியை எடுத்துரைக்கிறார். அதனால மற்ற எல்லா ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் இது எல்லாத்தோடையும் அதிகமாக சக்தியும் அதில் இருக்கிறதான உண்மையும் அதிகமாகிறது தேவி மகாத்மத்தில். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது தேவி மகாத்ம பாராயண சடங்குகள், அதனுடைய பலன் எப்பேற்பட்டதான சித்திகை அம்பாள் கொடுப்பாள் என்பது. ஒருவருக்கு மந்திரம் ஜபம் பண்ணி அதுல சித்தி அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சித்தன் தன்னுடைய மனசினாலேயோ வாக்குனாலேயோ காயத்தினாலேயோ ஒரு விஷயத்தை சொல்லுவானானால், விரும்புவானானால் அது அதேபடி நடந்து கிடைக்கும். அதுக்கு சித்தி என்பதான பேர். வாக் சித்தி, மந்திர சித்தி, யந்திர சித்தி, தந்திர சித்தி, புத்தி சித்தி அப்படின்னு பலவிதமான ஏராளமான சித்திகள் இருக்கு. அதுல மந்திர சித்தி ரொம்ப முக்கியம். காரணம், மந்திரம் தான் இறைவனுடைய மற்றொரு ஒரு உருவம். மந்திரம் ஈக்குவல் டு இறைவன், இறைவன் ஈக்குவல் டு மந்திரம்.
நமக்கு ஈக்குவல் டு ஆறு நம்மளுடைய பேர். நம்மளுடைய பேர் ஈக்குவல் டு வாட்? நம்மளுடைய இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உடம்பு. அதனால தான் மந்திரத்தை யார் ஒருவர்கள் நம்பி அதை ஜெபம் செய்கிறார்களோ அவர்களை மந்திரம் திராணனம் பண்ணும், காப்பாற்றும், கவசம் போல அது செயல்படும். மந்திரம் ஒருவரால் உபதேசிக்கப்பட்டு நமக்கு கிடைத்தால் அது அதி உத்தமம். அதை விட இன்னும் அத்யுத்தமமாக ஒன்று இருக்கு. மந்திரத்தை யார் ஒருவர் பாராயணம் பண்ணி அதில் சித்தி வந்தவர்களோ அவர்களுடைய திருவாய் மொழிந்து நம்மளுடைய தக்ஷகர்ணத்தில் அந்த மந்திரத்வனி வருமானால் அது சமஸ்த வேதங்களையும் கற்று அதில் பரிபூர்ணமான அனுபவத்தை பெற்றதுக்கு சமமாகிவிடும். ஆகவே மந்திரங்களை ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டும். மந்திர உச்சாரணம் ரொம்ப முக்கியம். உச்சாரணத்தினால மூர்த்தி உருவங்கள் உருவாகும். மந்திரம் வெறும் பேர் மட்டுமல்ல, மந்திரத்தை சொன்ன உடனே ஒரு மூர்த்தி இந்த பிரகிருதியில ஒரு உருவத்தை எடுக்கிறது. ஆகவே அந்த இன்கிரீடியன்ஸ், அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சேயிங், அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த சிலபிள்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது இல்லைன்னா நரி நாரியாகும், நாரி நரியாகும். ஒரு தீர்க்கத்தோட வித்தியாசம் தான் நாரி நரி. அதனால்தான் ஒரு குருவிடம் இருந்து மந்திரோபதேசத்தை பெறுகின்ற நேரம் அதனுடைய மாத்திரைகள், உச்சாரண கிரமம், உதாத்தம், அனுதாத்தம், தீர்க்கம் அப்படின்லாம் நிறைய இருக்கு. 7 விதமான வே ஆஃப் சேயிங் ஒரு மந்திரத்தை. அதனால நிறைய பேர் மந்திரம் சொல்லுகின்ற நேரத்தில் பிழை வரத்துக்கு வாய்ப்புண்டு. காரணம் என்னன்னா, மந்திரங்கள் எல்லாமே ஜெனரலாக சம்ஸ்கிருத பாஷையில் தான் இருக்கும். சம்ஸ்கிருத பாஷையில் நிறைய பேருக்கு ஞானம் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அது கற்றுக் கொடுக்கறது இல்லை. நம்மளுடைய அன்ஃபார்ச்சுனேட் செக்யுலர் கண்ட்ரி பாரதத்தில் சம்ஸ்கிருத மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நாம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஃபெனட்டிக் எரர் வரலாம், உச்சாரண கிரமத்தில் தப்புகள் வரலாம். அதனால மந்திரத்தில் தப்பு வந்தால் அந்த இறைவனிடமே நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்மளுடைய பேரை ஒருவர் மிஸ்டேக்காக ஸ்பெல் பண்ணினாரானா, இல்லை கூப்பிட்டாரானா என்ன சொல்வார்? ஐ ரியலி அப்பாலஜைஸ், ஐ எம் ரியலி சாரி ஃபார் மிஸ்பெல்லிங் யுவர் நேம். இல்லை நான் உங்களை அப்படி கூப்பிட்டதுல எனக்கு வருத்தமாக இருக்குது, மன்னிச்சுக்கவும். அவங்கள்ட்டே கேட்பேன் அவங்க பேர் எப்படி சொல்லணும் அப்படின்னு. இப்போது ரஷ்யன்ஸோட பேரெல்லாம் கேட்டால் நமக்கு தலை சுற்றும். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும்? அவங்கள்ட்டே கேட்டுற வேண்டியது. ஹவு டு ஐ ஸ்பெல் யுவர் நேம், ஹவு டு ஐ கால் யூ, உன்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு அவங்ககிட்டே கேட்டுக்கிறது நல்லது. அது மாதிரியே அம்பாளுடைய திருநாமங்களை எல்லாம் எந்த தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லுகின்ற பொழுதும் அதில் தப்பு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நியமம் உண்டு. ஆனால் பை மிஸ்டேக் தப்பு வரத்துக்கு வாய்ப்பும் உண்டு. எதக்ஷர பத பிரஷ்டம் மாத்ராஹீனம் து யத்பவேது தற்சர்வம் க்ஷம்யதாம் தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு க்ஷமாபராதம் அம்பாளிடமே கேட்கறது உண்டு. ஜோதிஷ் சாஸ்திரத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. ஒரு மனிதன் மந்திரங்களை சொல்லுகின்ற நேரம் எப்பேற்பட்டதான தப்புகள் வரலாம். மந்திர பிரயோக தோஷம் அப்படின்னு அது கணக்கு. 50 விதமான மந்திர பிரயோக தோஷங்கள் இருக்கு உலகத்துல. மந்திரத்தினுடைய மகாத்மியம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 5, 9 பாவங்களை பொறுத்து இருக்கு. 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் இது ரெண்டுமே நன்றாக இருந்தா அவர்களுக்கு வேக மந்திர சித்தி கிடைக்கும். அதாவது அவர்கள் சொல்லுகின்றதான மந்திரத்தினுடைய அதிபதியான அந்த தெய்வம் விரும்பி கேட்டு ஸ்வீகாரியம் பண்ணிட்டு அதுக்கு உகுந்த பலனான அனுகிரகத்தை செய்கிறோம். அதனால்தான் மந்திரமூர்த்திகள் எந்த ஒரு பேருக்கும் ஒரு உருவம் உண்டு. ஒரு நாமம் இருந்தால் ஒரு ரூபம் உண்டு, ரூபம் இருந்தால் நாமமும் உண்டு. நாமரூபங்களையும் கடந்தவர்கள் மட்டும்தான் இறைவன். நாமரூப விவர்ஜிதாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணிய நாமம். ஆகவே ஒருவருக்கு மந்திர சித்தி கிடைக்க வேண்டுமானால் 5, 9 பாவங்கள் பரம சுத்தமாகவும் நல்ல கிரகங்களுடைய பார்வை, நல்ல கிரகங்களுடைய வாசம் இப்பேற்பட்டதானெல்லாம் இருந்தாதான் இந்த மந்திர சித்தி அவர்களுக்கு கிடைக்கும். மந்திர சித்திக்கு காரணமாக இருக்கிறதான கிரகங்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் குரு பகவான், அங்காரகன், புதன் இவர்களுடைய யோகம்தான் ஒரு மந்திர சித்தியை உருவாக்குறது. ஒருவேளை இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர், சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு அவருடைய 9ஆம் பாவம் என்பது செவ்வாய். அந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னா அவர்களுக்கு மந்திர சித்தி உண்டாகும். அவர்கள் சொல்றதெல்லாம் அப்படி அப்படி நடக்கும். தப்பு சொன்னாலும் பொய் சொன்னாலும் அது சத்தியமாக படும். அப்படிலாம் யோகங்கள். குரு பகவான், அங்காரகர், புதன் இவர்களுடைய யோகம்தான் மந்திர சித்தியை பிரதானம் செய்கிறது ஒரு ஜாதகனுக்கு. அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த மந்திர தந்திர யந்திர பிரயோகங்கள் செஞ்சாலும் இறைவனை வழிபட்டாலும் ஒரு ஜீவாத்மாவனுடைய கடைசி
அச்சீவ்மெண்ட், அதுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் பிரம்ம சாட்சா்காரம் அடைவதுதான் ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பிரம்மா கிட்டே இருந்து தான், பிரம்மா வழியாக தான் ஆரம்பிச்சது நம்மளுடைய கதை. அவரிடமே போய் லயமாகிவிட்டு சாயுஜ்யமாகிவிட்டா, அவர் விஷ்ணுவில் சாயுஜ்யமாகி, விஷ்ணு பகவான் மகேஸ்வரில் சாயுஜ்யமாகி, மகேஸ்வரன் சதாசிவில் சாயுஜ்யமாகி விடுவார். சிவனும் சக்தியும் ஒன்று. சிவனை பற்றி சொன்னாலும் சக்தியை பற்றி சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. வித்தியாசம் பார்ப்பதுதான் பாவம். ஆகவே ஒருவருக்கு பிரம்ம சாட்சா்காரம் கிடைக்க வேண்டுமானால் குரு பகவான், புதன் இவர்கள் 2 பேருமே 9ஆம் பாவத்தில் அசுப லட்சணமோ அசுப யோகமோ அசுப வீக்ஷணமோ இல்லாம சொஸ்தமாக நல்லா இருக்க வேண்டும். குரு பகவான் 9ல், புத பகவான் 9ல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலையே பட வேண்டாம். அவங்களுக்கு பிரம்ம சாட்சா்காரம் நிச்சயமாக உண்டாகும். அதுக்கேற்ற சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு அமைஞ்சு வரும். அதுதான் இருக்கிறதான முக்கியம். எப்படி வருமானு கேட்டால் அதுக்கு தான் அமைஞ்சு வரும். சந்தர்ப்போஜிதம் அந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சு கிடைக்கும். அடுத்ததாக மந்திர சுவாதீனம். மந்திரத்துக்கிட்ட ஒரு மனுஷனுக்கு சுவாதீனம் வச்சுக்கிறதுக்குள்ளதான வழி. மந்திர சுவாதீனம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான், நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கும், இன்னும் ஸ்பெசிஃபிக் மந்திரத்தை இந்த நேரங்களில் ஜபம் பண்ணுங்கோ இந்த மாதிரிலாம் நடக்கும், அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற ஒரு சம்பிரதாயம் நம்ம ஆளுகளுக்குள்ள நிறைய உண்டு. குரு பகவான் லக்னாதிபனை திருஷ்டி செஞ்சாரானா அவர்களுக்கு மந்திர சுவாதீனம் உண்டாகும். அவங்க தான் வேக மந்திரத்தை எல்லாம் பைஹாட் பண்ணி விடுவாங்க. மந்திரத்தை எல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டா போயிடும், பார்த்துட்டா போயிடும், பைஹாட் ஆகிடும். அப்படியே ரிப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளதான சக்தி இருக்கும் வாழ்க்கை. இது இந்த ஸ்படிகம் அப்படிங்கிறதான மணிக்கு இருக்கு. இந்த ஸ்படிக மணியை உபயோகப்படுத்தி மந்திரத்தை சுவாதீனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு உபாயம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு குறுக்கு ரூட்டே வேண்டாம். நேரடியாக பரமேஸ்வரியிடம் சரண்டர் ஆக வேண்டியது. அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்ல நான் விரும்பலை, நான் முட்டாளும் கிடையாது. ஏன்னா எனக்கு பராசக்தி யாரு, பரமேஸ்வரன் யாரு, மகாவிஷ்ணு யாரு, மகாலட்சுமி தாயார் யாரு, பிரம்மதேவன் யாரு, சரஸ்வதி யாரு, கணபதி, சுப்பிரமணியன், ஐயப்பன், இந்த உலகத்தில் இன்ன வரைக்கும் இருக்கிறதான அவதார தேவதைகள் எல்லாரை பற்றியும் ஒரு கொஞ்சம் அறிவு இருக்கு. அதனால் நான் என்ன முட்டாள் சொல்லிக்க விரும்பலை. எனக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்கு. ஆனால் அந்த அறிவு பலப்பிரதமாக வேண்டும். அந்த அறிவு எனக்கு அனுபவமாக வேண்டும். அப்பொழுதுதான் நான் உன்னோட இடகலர்ந்து வாழ முடியும். அதற்காக எனக்கு நீ ஆசீர்வாதத்தை செய். இனிமே எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மான்னு சொல்லிக்கிறதுலையும் தப்புன்னு கிடையாது. அம்பாள் அதையும் விரும்புவாள். குழந்தைகள் தாயிடம் பொய் சொல்ற மாதிரி, மண்ணை தின்னையாடா, இல்லவே இல்லையே, மண்ணா எப்படி இருக்கும், கிருஷ்ண பகவான் யசோதாம்மா கிட்ட சொன்ன மாதிரி பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி பொய்யாகத்தான் இருக்குமே தவிர அவங்களுடைய திருநாமத்தை அவங்களுக்கு தெரியும் அப்படின்றாலே போரும். அதே ஒரு நாமம்தான். நமக்கு நாமம் சும்மா கிடைக்காது. நம்மளுடைய நாமத்துக்கும் நம்மளுடைய பூர்வ ஜென்மாவத்துக்கும் கனெக்ஷன் உண்டு. அது இல்லாமல் ஒரு நாளைக்கு நமக்கு இந்த பர்டிகுலர் பேரு நம் தாய் தந்தைகள் போட்டிருக்க மாட்டார்கள். இந்த தத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இதற்கு அடுத்ததாக தேவி மகாத்ம பாராயண பலனை எப்படி யார் சொல்றா அப்படின்னா, ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்கிறார். அப்பேற்பட்டதான இந்த தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்துக்கு காரணமான கதை, காரணமான தத்துவ ரகசியங்கள் இதெல்லாம் வராக தந்திரத்தில் பலஸ்ருதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு சொல்லுகிறார். 700 மந்திரங்கள் இருக்கக்கூடியது தேவி மகாத்மியம். 578 ஸ்லோகங்கள். அதில் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லுற பொழுதும் அதற்கு முன்னே இந்த தேவி மகாத்மியத்தில் அமிர்த கலை அப்படிங்கிறதான ஒரு கலை இருக்கு. நிறைய கலைகள் இருக்கு, வழிப்படியாக தெரிஞ்சுப்போம். அமிர்த கலை தான் ரொம்ப சிறப்பான கலை. மிருத சஞ்சீவனி அமிர்த கலை. அந்த அமிர்த கலை உட்கொண்டதான ஒரு மந்திரம் இருக்கு. அது சும்மா சொல்லிட்டே இருந்தா கூட போதும். சூலேன பாகினோ தேவி அப்படிங்கிறதான மந்திரம் தான் அமிர்த கலை இருக்கக்கூடியதான மந்திரம். இதில் தான் தா அண்ட் ரா 2 அக்ஷரங்கள் இல்லாத ஒரே ஒரு ஸ்தோத்திரம் இந்த தேவி மகாத்மியத்தில் இந்த சூலேன பாகினோ தேவின்னு சொல்லக்கூடியதான ஸ்லோகம். அப்போ ஒவ்வொரு ஸ்லோகங்கள் ஜபிக்கிறதுக்கு முன்னாடியும் ஓம் சூலேன பாகினோ தேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரத்தை அந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுடைய பரிபூர்ணமான ஸ்பெஷல் அட்டென்ஷன், அம்பாளுடைய ஸ்பெஷல் அனுகிரகத்தை பெறுவதற்கு இப்படி சொல்லக்கூடியதான மந்திரத்தில் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். சொன்னது யாரு? பரமேஸ்வரர். அபமிருத்யு அப்படிங்கிறதான
மிருத்யுவிலிருந்து ஒரு மனிதனுக்கு மோஜனம் கிடைப்பதற்கு இந்த அமிர்தகலை இருக்கக்கூடியதான சூலேன பாகினோ தேவி அப்படிங்கிறதான மந்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். 4வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகமாக வருது இந்த மந்திரம். அது பூர்ணமா அந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சூலேன பாகினோ தேவின்னு மட்டும் சொன்னா கூட போரும். சூலேன பாகினோ தேவி பாகி கட்கேன சாம்பிகே கண்டாஸ்வனேன ந பாகி சாபத்யானி ஸ்வனேனச்சா அப்படின்னு இந்த பூர்ணமான ஸ்லோகம். அதுல சூலேன பாகினோ தேவின்னு சொன்னாலே அம்பாளுக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். இதே ஒரு நாமம், இதே மாதிரி ஒரு உத்தமமான புண்ணிய நாமத்தை நாம் சௌந்தரலகரியில பார்த்தோம். சௌந்தரலகரி என்ன சொல்றா? பவானித்வம் தாசேமயி விதர திருஷ்டிஞ்ச கருணாம். அதுல பூர்ணமா சொல்லவே வேண்டாம். அந்த ஸ்லோகத்தை 4 வரி இருக்கக்கூடியது. பவானின்னு வார்த்தை சொல்லிட்டா போரும். அம்பாள் இந்த ஸ்தோத்திரத்தை பூர்ணமாக சொன்ன பலன் என்ன கிடைக்குமோ அதை உடனடியாகவே அந்த பக்தனுக்கு அபிஷ்டவரமாக கொடுக்கிறாள் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் இந்த ஒரு ட்ரம் கார்டு சொல்லுவோமே, அது மாதிரி ஒரு கீ மந்திரங்கள் இருக்கும். அதுல இந்த மொத்தம் தேவி மகாத்மத்துல சூலேன பாகினோ தேவிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகாமந்திரம். அமிர்தகலை இருக்கக்கூடியதான மந்திரம் என்று பேர் இருக்கு. இதையெல்லாம் பாராயணம் செய்யறதுக்கு வழிமுறைகள் நிறைய இருக்குன்னு நம்ம இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டோம். அதுல என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, சதசண்டி விதானம் அப்படிங்கிறதான ஒரு விதானம் இருக்கு. பலவிதமான விதானங்கள் இந்த சூத்திரங்கள் சொல்லுவோமே இந்த ஸ்மிருதிகள்ல தர்மசாஸ்திரத்துல, அதுபோல விதானம் அப்படின்னா ஏற்பாடு, அதனுடைய வழிமுறைகள், அந்த சிஸ்டம், அது எப்படி ஜபிக்கணுங்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்துக்கு பேரு தான் விதானம். வர்ணாசிரம விதாயின்னே நமஹா. வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் விதானம் செய்தவள் பரமேஸ்வரி அப்படின்னு விதா சகஸ்ரநாமத்துல. பிராமண சத்திர வைசிய சூத்ர அப்படிங்கிறதான வர்ணம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிறதான ஆசிரமங்கள், இதையெல்லாம் விதானம் செய்தவள், டிசைன் பண்ணி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தவள். அப்படியானால் மனித ஜென்மா படிப்படிப்படியாக சிஸ்டமேட்டிக்கா கரையேறும். ஒரு ஊருக்கு போறதுக்கு எப்படி போனோம்னு கேட்டா ஒரே ஒரு வழியை சொல்லி கொடுக்கணும். இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், பக்கத்தாவது ஊர் வழியா போகலாம், இந்த ஃப்ளைட்ல இருந்து போகலாம், அங்கே ஷிப் வழியா போகலாம். சார் எனக்கு எப்படி போகலாம், ஒரே ஒரு வழி சொல்லுங்க. அதே மாதிரி தான் இருக்கணும் எப்பவுமே. கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சதசண்டி விதானம் அப்படிங்கிறதான பாராயணம் அது செய்யற முறை எப்படின்னா, முதல்ல பூஜை, அப்புறமா ஜபம், அப்புறம் ஹோமம், அப்புறமா பிராமண போஜனம். இப்படி முக்கியமான இந்த 4 ஸ்டெப்ஸ் வழியாக 100 ஆவர்த்தி தேவி மகாத்ம பாராயணம் செய்யறதுக்கு பேர் தான் சதசண்டி யாகம். சதம்னா 100, சண்டி என்றாலும் 100 அர்த்தம் உண்டு. 100 எப்படி என்றால் பிரம்மங்கிறதான அர்த்தம் உண்டு. பிரம்மாவனுடைய 100 வயசு தான் இந்த பிரம்ம காலம், அவருடைய ஒரு ஆயுசு. ஆகவே சதசண்டி யாகம் அப்படின்னு 6 தடவை இந்த சண்டி அப்படிங்கிறதான தேவி மகாத்மத்தை பாராயணம் பண்ணி விதிப்படியாக பூஜை, ஜபம், ஹோமம், பிராமண போஜனம் இப்படி வழி வழியாக இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு குறிப்பிட்டதான நாட்கள், குறிப்பிட்டதான முகூர்த்தம் எல்லாம் பார்த்து பண்ணலாம். ஜபம், பாராயணம், ஹோமம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உத்தமமான ஸ்தலம் தேவை. பகவானுடைய பேரை சொல்லி ஓம் பூர் புவ சுவஹா அப்படின்னு கையில ஜலம் எடுத்து எங்க புரோஷனம் பண்றோமோ அது பரிசுத்தமான இடம் ஆகிவிடும். இருந்தாலும் நிறைய மகர்ஷிகள் உட்கார்ந்து தபம் பண்ணினதான பூமி தான் இந்த பாரத தேசம் பூராவுமே. அது சில இடங்கள்ல அவங்க ஒரு ராத்திரி தங்கி இருப்பார்கள். சில இடங்கள்ல ஒரு வாரம் அங்க உட்கார்ந்து தான் பூஜை பண்ணியிருப்பார்கள். அவ என்னெல்லாம பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. மகான்களுடைய, உத்தமமான மகான்களுடைய வாசம், பகவானுடைய அவதாரங்கள் நடந்த இடம், நல்ல 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 மகா கஷேத்திரங்கள், பிராணப்பிரதிஷ்டை பண்ணினதான உத்தமமான மகா கஷேத்திரங்கள், நல்ல நதிகள், புண்ணிய நதிகள் ஒழுகின்றதான இடம், இப்பேற்பட்டதான இடங்களுக்கெல்லாம் சக்தி மகாத்மியம் அதிகம். அங்க பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஊர்களில் இருக்கிறதான மகா கஷேத்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக பூமியில பல இடங்கள்ல பிடித்துட்டு இருக்கும். அந்த எனர்ஜி மனிதனுடைய வாழ்வுக்கு ரொம்ப நல்லது, அவனுக்கு நல்ல ஸ்ரேயஸை கொடுக்கும். ஆகவே அந்த இடத்துல பகவானுடைய ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி, விசேஷால் கிரகண சக்தி இருக்கக்கூடியதான தத்துவத்துக்கு விக்கிரகம் என்றதான பேர். அதை ஒரு விக்கிரகத்துக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பூராவும் அடக்கம் பண்ணி அதுக்கு அபிஷேகம், பூஜை, மந்திர ஜபம் இதெல்லாம் சொல்லி 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 அது வழியாக அதிலிருந்து பிரதிபிம்பமாக வெளியே வரக்கூடியதான ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன், வெளிவரக்கூடியதான அந்த கிரணங்கள், அந்த கதிர்கள், அந்த அதிர்வுகள்
இதெல்லாம் வந்து நமக்கு அனுகிரகமாகவும் ஆசையாகவும் மாறப்படுகிறது. மனிதனுடைய உடம்பில் நிறைய முடி இருக்குது. இந்த ஒவ்வொரு முடியும் ஆன்டினா, அது வாட்டுக்கு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ கோவிலில் போகிற நேரத்தை நாம் வந்து கொஞ்சம் தேவைக்கு மேலே ஓடைய போடக்கூடாது. நம்ம உடம்பு எந்த அளவுக்கு பேரன் பாடியாக இருக்குமோ அந்தளவுக்கு நல்லது. அது புண்ணிய கஷேத்திரமாகட்டும், புண்ணிய மகான்களை தரிசனம் பண்ணுற சமயமாகட்டும், எப்போவுமே இது ஒரு காரணமாகும். வேக அப்சர்வ் பண்ணிக்கணும் நம்ம உடம்புல. அப்படி நம்மளுடைய உடம்பு பரிசுத்தமாகும். இதுதான் ப்ராசஸ். அந்த வரிசையில் ஜபம், பாராயணம், ஹோமம் இதுக்குள்ள உத்தமமான ஸ்தலங்கள் பார்க்க போகிறோம்னா, முதல்ல சிவக்ஷேத்திர சந்நிதி. சிவங்கோவில்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். ரெண்டாவது தேவி க்ஷேத்திர இருக்கக்கூடியதான இடம். தேவி க்ஷேத்திரங்கள் எங்கேயாவது இருந்தால் அது மண்டபங்கள், சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கூடியதான மண்டபங்கள். அதுபோல் திதிகளில் வந்து அஷ்டமி, நவமி, சதுர்தசி, பௌர்ணமி இப்பேற்பட்டதான இந்த 4 திதிகள் கடைசி நாளாக வரக்கூடியதான ரீதியில் இந்த பாராயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்போது இந்த முடிவு நாள் என்பது வந்து அஷ்டமியாக வரணும், அல்லது நவமியாக வரணும், அல்லது சதுர்தசியாக வரணும், அது இல்லது பௌர்ணமியாக வரணும். இப்படி வரும்படியான ஒரு 10 நாள் முன்னாடி இல்லை ஒரு வாரம் நம்ம எப்போவுமே வந்து ஒரு சப்தாக ரீதியில் தான் ஜபம் பண்ணுறோம். அப்போ அந்த கணக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, யார் இந்த சதசண்டி பாராயணமாகட்டும், இல்லை சாதாம தெய்வீ மகாத்மிய பாராயணமாகட்டும், இல்லை எந்த ஒரு தெய்வீக கர்மா பண்ணுறதுனாலும் அதுக்கு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷனுங்கிறது ஒன்று உண்டு, ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். அது என்ன அப்படின்னா, நித்திய கர்மானுஷ்டானம் செய்யாமல் இப்பேற்பட்டதான மகா ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வதனால எந்த விதமான பலனும் உண்டாகாது. அது வேஸ்டாக போயிடும், நிர்வீரியமாயிடும். காரணம், நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணினா தான் நம்மளுடைய சரீர சுத்தி, மனசுத்தி, ஆந்தரிக சுத்தி, ஆத்மசுத்தி எல்லாம் உருவாகும். இந்த சுத்தி எல்லாம் வைத்துக்கொண்டு தான் மகாமந்திரங்களை கையாள வேண்டும். அப்பதான் மந்திரமூர்த்திகள் வேகம் பிரசாதிப்பார்கள். அதாவது அவங்க வந்து பியூரஸ்ட் ஃபார்ம், பியூரஸ்ட் ஃபர்ஸ்ட் எனர்ஜி. நம்ம உடம்பு வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இப்போ சாதாரணமாக சொல்லுவா இல்லையா, எருமத்தோலுக்கு இல்லைனா எருமைக்கு போய் வேதத்தை உபதேசம் பண்ணால் ஒன்றும் பலிக்காது அப்படின்னு. அது ஏற்காது, அவ்வளோ திக்னஸ் அதுக்கு, உள்ள இறங்காது நம்ம சொல்கிறது. அதுபோல் நம் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அழுக்கு அதிகமாக வச்சுருந்தோமானா, நம்மளுடைய துஷ்டகர்மா, நம்மளுடைய பாவசக்தி, நம்மளுடைய செய்யக்கூடாத வினைகள் எல்லாம் செய்ய வரக்கூடியதான நெகட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்மளுடைய உடம்பை வந்து எருமத்தோலாட்டம் ஆக்கிடும், யானை தோலாட்டம் ஆக்கிடும், ரொம்ப கட்டி உள்ளதாகிடும். அழுக்கு பட்டு 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 உள்ளே என்ன கலர்னே தெரியாது. இப்போ டைமண்ட் எல்லாம் பூமியிலேருந்து வெளியே எடுக்கிற நேரத்தில் அது ஏதோ ஒரு கரிங்கலாட்டமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறமா அதை பாலிஷ் பண்ணி திருட்டி பண்ணி பார்க்கறோம், அது டைமண்ட் தெரியும். அதுபோல் நம்மளுடைய உடம்பில் எக்கச்சக்கமான பாவ கர்மாக்களினுடைய பாவம் மட்டும் இல்லை, நமக்கு யாராவது சாபம் போட்டிருந்தா அந்த சாபம் நட்ட நடு வாசல் நின்றுட்டு இருக்கும்படி, எவனாவது ஒருத்தர் நல்லா இரு அப்படி சொன்னான்னா அப்படியே ஊதி தள்ளிவிடுவோம் வெளியில். இவருக்கு நல்லதா ஆசீர்வாதமா? நோ, ஐ வில் நாட் அலோவ். அப்போ யாரோடாவது சாபம் நம்ம மேலே இருந்து யாராவது நம்மளை செய்வனை செஞ்சு வந்ததா, அது நாம் இயற்கையாகவே நம்முடைய சுய முயற்சியினால சென்ற பாவங்கள். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஆரா அப்படிங்கிறத நம்மளுடைய தெய்வீக சைதன்யம் இருக்கல்லவா, அந்த சைதன்யத்தை வந்து டிம் பண்ணிகிட்டே வரும். ஏன்னா மேலே அழுக்கு வர 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 அந்த ஒரிஜினல் உள்ளே இருக்கிறதான கலரே வெளியே தெரியாது. சில வீடுகளில் டியூப்லைட் போடுறதே பெரு வழி அப்படின்ட்டு போடுவா. அந்த டியூப்லைட் போட்டாச்சுன்னா அது எல்லோ கலரில் லைட் இருக்கும் ரூமுக்குள்ளே. ஆக்சுவலி டியூப்லைட் ஒயிட் கலராக இருக்கும். இப்போ பார்த்தா டியூப்லைட் பார்க்குற இடத்துல தெரியும், அதில் ஒரு இன்ச்சுக்கு பொடி அழுக்கு இருக்கும். அப்போ அதனுடைய பிரகாசம் அப்படி தான் இருக்கும். அதுபோல் நம்மளுடைய பாவம், நம்மளுடைய செய்வினை, நமக்கு கிடைச்சதான சாபங்கள், நமக்கு கிடைச்சதான தீய வினைகளுடைய பவிஷ்யத்து, இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய உடம்பை வந்து திக்கு லேயராக்கி வச்சுவிடும். அப்போது இந்த ஃபீபிளாக இருக்கக்கூடியதான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப சட்டில் ரூபமாக இருக்கக்கூடியது, நல்ல 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 சைதன்யங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி. அது வந்து நம்ம உடம்புல பட்டு நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கணுமானா கிடைக்காது, போயிடும். அது உள்ளே இறங்காதே. அவ்வளோ பெரிய பாவ செயல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி இறங்கும்? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பெனிஃபிட்டு? ஒருத்தருடைய ஸ்வரத்தினால அது இறங்காது. பல பேர் சொல்கிற ஸ்வரத்தில் நம்ம தலை போட்டோம்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாக அழியும். இப்போ ஒரு உடம்பை வந்து குளிப்பாட்டுறதுக்கு வந்து ஒருத்தரே தனியாக எல்லா இடமும் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா 1/2 மணி நேரம் ஆகும் ஒரு வேலை. ஒரு 3 பேராக சேர்ந்து குளிப்பாட்டினா ராஜா ராட்னி எல்லாம் குளிப்பாட்டுவாளே. அது மாதிரி ஒருத்தன் கை தேய்க்க, ஒருத்தன் கால் தேய்க்க, ஒருத்தன் முகம், ஒருத்தன் தலையை, ஒருத்தங்க உடம்பு, ஒருத்தன் கால் தேய்க்க, ஒருத்தன் எல்லாம் பண்ணுறது டக்குன்னு தண்ணி விட்டா தான் குளிச்சு வந்தாச்சு ஒரு நிமிஷத்தில். இந்த கார் வாஷிங்க்கு போகிற டைமில் அந்த ஒரு மிஷின் இருக்கு, அது உள்ளே விட்டுடுவா. அது 5 நிமிஷத்தில் மொத்தம் தண்ணியில் கார் வெளியில் இருப்பிடும்.
அதே மேனுவல் கிளீனிங் ஆனாலோ தேய்ப்பான் அரை மணி நேரமாக 3-4 பேரை உட்காந்து தேய்ச்சுட்டே உட்காந்துருப்பான். இந்த மாதிரி வித்தியாசம் நமக்கு வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அதனால தான் நிறைய நம்ம இந்த கவச்சம் நியாசம் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த உத்தமமான புண்ணிய ஸ்லோகங்களுடைய பரிபூர்ணமான பலனை அடைவதற்கு உள்ளதான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்கிறோம். நமக்கு அந்த யோக்கியதை உண்டாக்க வேண்டும். யோகிதா சித்தி ஹஸ்து, யோகிதா சித்தர்த்தம் அப்படின்னு தான் மந்திரங்களே ஆரம்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தத்தம் மகா திரிபுர சுந்தரி அனுகிரகா சித்தர்த்தம். அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் அப்படி சொல்றது. இப்படி பண்ணினா மட்டும்தான் அதனுடைய பரிபூர்ண பலனை நம்மளால் அடைய முடியும். ஆகவே இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது நம்மளுடைய நித்திய கர்மானுஷ்டானம். நித்தியம் நாம் செய்ய வேண்டியதான கர்மானுஷ்டானங்களை செய்து நம்மளை பரிசுத்தமாக்கின பிறகுதான் இந்த அட்வான்ஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிறதான ஸ்பெஷல் மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணவும் பிரயோகம் பண்ணிக்கவும் எல்லாம் முயற்சி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பூஜா விதிகள் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிச்சு எப்படி என்ன மாதிரி பட்டது அப்படின்னு. எந்த ஒரு பாராயண விதியிலையும் பூஜை பண்ணுற நேரத்தில் நமக்கு ஒரு நம்முடைய உத்திஷ்டமான அதனுடைய தேவதா அதிதேவதா பிரத்யேவதையான அந்த தெய்வங்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மானசீகமாக பண்ணலாம், பிராவர்த்திகமாக பண்ணலாம், விக்கிரக வடிவத்தில், சித்திர வடிவத்தில். இறைவனை 8 விதத்தில் நமக்கு அவருடைய உருவத்தை உருவாக்கி ஆராதனை பண்ணுறதுக்குள்ளதான அதிகாரம் சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. ஆகவே ஸ்தானங்கள் பார்க்குற நேரத்தில் முதல்ல மகாலட்சுமி தேவி நட்ட நடுவில், அதனுடைய தட்சிண பாகம் வலது பாகத்தில் காளி தேவி, இடது பாகம் சரஸ்வதி தேவி. இப்படி காளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி இப்படி 3 பேரை ஸ்தானங்கள் கொடுத்து பீடத்தில் உட்காத்துறோம். அம்பாளுக்கு முக்கியமாக 4 பீடங்கள் இருக்கு. காமகிரி பீடம், பூர்ணகிரி பீடம், ஜாலந்தர பீடம், ஒட்யான பீடம். ஒட்யான பீட நிலையாயே நமகான் லலிதா சஹஸ்ரநாமத்தை கேட்டிருப்போம். காமகிரி, பூர்ணகிரி, ஜாலந்தரம் இதெல்லாம் நிறைய லலிதா சஹஸ்ரநாமத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், அங்கே போய் கேட்டுக்கலாம். அடுத்ததாக வருது குமாரி பூஜை. அம்பாள் குமாரிகளை, கன்னிகையாக இருக்கக்கூடியவர்கள் குமாரிகளை அம்பாளாகவே பாவனை பண்ணிண்டு அவர்களை பூஜை செய்யறதுக்கு பராசக்தி அனுவாதம் கொடுத்துருக்கா. குமாரி திரிமூர்த்தீச்ச கல்யாணி ரோகிணி ததா காளிகா சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ராம்பிகாயே நமஹா அப்படின்னு 9 நவகன்னிகைகளை பூஜை பண்ணணும். இதில் ரொம்ப அடம்பிடிக்கிற குழந்தைகள், அங்கவைகல்யம் இருக்கக்கூடியதான குழந்தைகள், அழகா இல்லாத குழந்தைகள், நோய் இருக்கக்கூடியதான குழந்தைகள், இவர்கள் யாரையும் பூஜைக்கு எடுத்துக்க முடியாது. இட்ஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட். எல்லா உடம்புலையும் இறைவன் தான் இருக்காருன்னு நம்மளை சொல்லி படிக்க வச்சுதானே இதே வேதம். அதே சொல்றது இந்த மாதிரி அரூபமாக அலட்சணமாக லட்சணம் இல்லாதது அப்படிங்கிறத வாழெல்லாம் பூஜைக்கு யோகியது இல்லை. அவளை பூஜிக்க முடியாதே தவிர அவங்க பூஜிக்க கூடாது சொல்லிட்டு, அவங்க பூஜை பண்ணி அடுத்த ஜென்மாவில் நல்ல லட்சண யுக்தையாக பிறக்கட்டும். சுக்கிரன் பிரசாதம் இருந்தாதான் ஒரு ஜாதகன் அழகாக இருப்பார். சொல் அழகாக இருக்கும், தோல் அழகாக இருக்கும், கண்கள் அழகாக இருக்கும், மூக்கு அழகாக இருக்கும். உடம்பில் இருக்கிறதான சர்வம் அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்க வேண்டுமானால் சுக்கிரன் நல்ல குவாலிட்டி சுக்கிரன் உட்காரணும். ஜாதகத்தில் நல்ல இடங்கள்ல உட்காரணும். சுக்கிரன் சுபகிரகம் ஆனதுனால துக்கஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் ஒரு நல்லது பண்ணுவார். அது தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே. அது சுக்கரன் எங்கே இருக்கு வேணும் அதெல்லாம் ஜோதிசாஸ்திர விவகாரம் இப்போ சொல்ல விரும்பல அதெல்லாம். ஆகவே ஒரு மனுஷனுக்கு அழகு எப்படி வருது அப்படின்னா, அம்பாளை யாரெல்லாம் பல ஜன்மாக்களில் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அழகுக்கு மேல் அழகு. அவங்களோட எல்லா அழகு, உடம்பு மட்டுமல்ல, சொல் அழகு, செயல் அழகு, உருவம் அழகு, எல்லா விதத்திலையும் அவங்க அழகாக இருப்பா, அட்ராக்டிவாக இருப்பா. கவர்ச்சி சக்தி அவங்களுக்கு, காந்த சக்தி அதிகமாக இருக்கும். அந்த காந்த சக்தி இயற்கையாகவே வர வேண்டும் ஒரு பெண்ணுக்கு என்பதற்காக சுக்கிரனுக்கு காரணமான மணி அதுதான் வைரம். அந்த வைரத்தை மூக்குத்தியாகவும் காதில் கர்ணாபரணமாகவும் நெத்தி சுட்டிலையும் எல்லாம் போட்டுப்பார்கள் பெண்கள். அது காந்த சக்தியை உருவாக்கி கணவனையோ காதலனையோ தன்னுடைய சொல்படிக்கு மயக்க வைக்கக்கூடியதான ஒரு சக்தி இந்த கல்லுக்கு இருக்கு. அதுபோலவே தான் இந்த சுக்கிரன் வழியாக ஒரு பெண்ணினுடைய மனசையும் தெரிஞ்சுக்க முடியும். அவன் மனசுல என்ன இருக்கு எண்ணம் அப்படிங்கிறது இந்த வைரம், அந்த வஜ்ரம் இருக்கே, இதை வச்சுட்டு ஒரு கிரியை இருக்கு, அது வழியாக கண்டுபிடிக்க முடியும். எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆன்மீக துறையில் நமக்கு இந்த 4 பீடங்களில் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி உட்காத்தி வச்சு
அம்பாளுக்கு முன்னாடி இந்த குமாரி பூஜை செய்ய வேண்டும். இந்த குமாரி பூஜைக்கு செய்ய வேண்டியதான முறைகள் 2 விதமாக சுருக்கமாக சொல்கிறேன். நான் எந்த குழந்தைகள் நாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த குழந்தைக்கு தலைநாளே வந்து அவள் வீட்டில் போய் அந்த குழந்தைய வந்து வரணம் செய்ய வேண்டும், இன்வைட் பண்ணுறது. அந்த குழந்தைக்கு தேவையான ஆடைகள் எல்லாம் கொடுத்து, நூதன வஸ்திரமாக இருக்க வேண்டும். நூதன வஸ்திரங்களை கொடுத்து வீட்டிலே நல்ல ஸ்நானம் எல்லாம் மங்கள ஸ்நானம் பண்ண செய்ய வைக்கணும். அதாவது ஸ்நானங்களில் ரொம்ப சிறந்த ஸ்நானம் என்பது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அபியங்க ஸ்நானம்னு பேர். அபியங்க ஸ்நானம். எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்பில் இருக்கிறதான சூடு, வெப்பம், அழுக்கு, தேவையில்லாத சிந்தனைகள், யாராவது மாயா பண்ணியிருந்தா, யாராவது கண்ணு போட்டிருந்தாளானா, யாராவது அபிசாரம் பண்ணியிருந்தாளானா, இதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா போகும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஆண்களுக்கு வந்து புதன்கிழமை, பெண்களுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை, பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். இந்த 2 கிரகங்கள் தான் ஒரு ஆணை வந்து வாழ்க்கையை நல்லாக்கி கொடுக்கறது. அதாவது புதன் அண்ட் சனி பகவான். பெண்களுக்கு வந்து செவ்வாயும் சுக்கிரனும் நல்லாக இருக்கணும். அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். செல்வந்தியாக இருக்க வேண்டும் அல்லவா அவள். பெரிய ஏக்கர் கணக்கு லேண்டுக்கு ஒரே ஒரு மகாராஜ்னியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அழகு இருக்க வேண்டும். நிறைய சொத்து இருக்க, நிறைய பூ சொத்தும் அதே மாதிரி வந்து நிதி சொத்தும் இருக்க வேண்டும். அப்போதான் ஒரு பெண்ணுக்கு கெட்டப். அந்த மாதிரி பெண்ணை தான் எல்லாரும் விரும்பவும் செய்வார். அதே மாதிரி ஆணுக்கு அழகு, வித்யை, நல்ல கர்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, நல்ல பிஸ்னஸ், இதெல்லாம் இருக்கிறவர். அதான் சனி பகவானும் புதனும் வித்வத்தம் இப்படியெல்லாம். அப்போது இவங்களுக்கு வந்து சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே பாதி சூக்கோடு போகும். பாதி பேருடைய இந்த திருஷ்டி பாதை, செய்வன பாதை, இதொன்றும் நம்மளை ஏற்காது. அதனாலேயே ரெகுலராக முன்னே காலத்தில் ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அபியங்க ஸ்நானம் செய்வார்கள். இதை சில நாட்களெல்லாம் அவாய்ட் பண்ணோம். எல்லா நாளைக்கும் அந்த மாதிரி அபியங்க ஸ்நானம் அலோடு இல்லை. சீசன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம். இப்படி நிறைய விதங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் இருக்கட்டும். இதோட பர்பஸ் என்னான்னு சொன்னேன், அவ்வளோதான். அடுத்ததாக இந்த 13 அத்தியாயங்கள் இருக்கக்கூடியதான இந்த திவ்ய தேவி மகாத்மியத்தில் பலவிதமான சரித்திரங்கள் இன்வால்வ்டு. நடந்து போன காலம், கதை, அப்படிலாம் அர்த்தம் உண்டு. அப்போ அது 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பிரதம சரித்திரம், 2வது வந்து மத்தியம சரித்திரம், 3வது வந்து உத்தம சரித்திரம். இந்த 3 சரித்திரங்களுமா சேர்ந்தா 700 மந்திரங்களும் 578 ஸ்லோகங்களாகவும் இதில் இருக்கு. பிரதம சரித்திரம் வந்து மார்க்கண்டேய உவாச்சா, மார்க்கண்டேய மகர்ஷி சொல்லறதாக 104 மந்திரங்கள் அந்த பிரதம சரித்திரங்கிறதான பிரதம அத்தியாயத்தில் இருக்கு. 2வது சரித்திரம் அதாவது மத்தியம சரித்திரங்கிறதுல வந்து 155 மந்திரங்கள். அதுல 2வது அத்தியாயம் வந்து ரிஷி உவாச்சா, ரிஷிகள் சொன்னதான முறைகள் 69 மந்திரங்கள். 3வது அத்தியாயத்தில் வந்து 44 மந்திரங்கள், இதுவும் ரிஷி உவாச்சா. 4வது அத்தியாயம் வந்து 42 மந்திரங்கள். இப்படி மத்தியம சரித்திரத்தில் 3 அத்தியாயம், பிரதம சரித்திரத்தில் 1 அத்தியாயம். இனிமேல் உத்தம சரித்திரத்தில் வந்து 9 அத்தியாயம், 441 மந்திரங்கள். அதில் 5ஆம் அத்தியாயத்தில் வந்து 129 மந்திரம், 6ஆம் அத்தியாயத்தில் வந்து 24 மந்திரம், 7ஆம் அத்தியாயம் வந்து 27 மந்திரம், 8ஆம் அத்தியாயம் வந்து 63 மந்திரம். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஆகூதி பண்ணணும், ஹோம யக்னம் எல்லாம் பண்ணுற நேரத்தில். அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கா. அப்போது ஒரு ஸ்லோகத்தில் மேக்சிமம் மந்திரங்கள் இருந்தால் அந்த ஸ்லோகம் வந்து மகா ஸ்லோகம் ஆகிடும், மகா மந்திரம் ஆகிடும். ஏதோ ஒன்றோ 2 மந்திரங்கள் மட்டும் இருக்குது, மற்ற எல்லாம் கிராமர், ஒவல்ஸு அண்டு அன்வயம் இப்படிலாம் போட்டு இழுத்துட்டு இருக்கானா அது விஷயம் வேறு. இப்போ இந்த கச்சேரியெல்லாம் ததறி சொல்லி ஆரம்பிச்சுட்டுவானே, அது இப்படி போயிட்டு இருக்க 1/2 மணி நேரம். அது ஒன்றும் இல்லை, வேறு 3 வார்த்தைகள் தான் இருக்குது, வேர்ட்ஸ். அது மாதிரி 8ஆம் அத்தியாயம் 63 மந்திரம், 9ஆம் அத்தியாயம் 41 மந்திரம், 10ஆம் அத்தியாயத்தில் 32 மந்திரம், 11ஆவது அத்தியாயத்தில் 55 மந்திரம், 12ஆம் அத்தியாயத்தில் 41 மந்திரம், 13ஆம் அத்தியாயத்தில் வந்து 29 மந்திரம். இப்படி 441 மந்திரங்கள். இப்படி மொத்தமாக 700 மந்திரங்கள் 578 ஸ்லோகங்களாக சொல்லப்பட்டிருக்கும். தேவி மகாத்மிய பாராயண கிரமம் ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு சித்தாந்தங்களில் கொஞ்சம் 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 வித்தியாசம் எல்லாம் இருக்கும். இது பொதுவாக இந்த கேரளா மாநிலத்தில் அது வித்யாகாரர்கள் இருக்கக்கூடியதான பாகவதர்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான இடத்து பாலக்காடு. அங்கே ஒரு பద్ధதி இருக்குது. அடியனும் அந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். அதுபடி என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல செய்கிற வேலை எது அப்படின்னா, ஸ்ரீ சண்டிகா யந்திர விதானம். சண்டிகா பரமேஸ்வரனுடைய யந்திரத்தை ஸ்தாபிதம் பண்ணுறது, வரைக்கிறது, அதில் கோலம் போடுறது, மஞ்சப்பொடி, அப்புறமா வந்து அரிசி பொடி, அப்புறமா தெச்சி பூ பொடிச்ச பொடி,
தெச்சிப்பூ வந்து எல்லாம் சிவப்பு கலர் இருக்கும், அதை உணர்த்தி பொடிக்க வேண்டியது, அப்போ ரெட் கலரில் வரும். இந்த மாதிரி சில பூக்களால் பொடிச்சதான பொடிகள் ஆடி தவிர இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கலர் பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அது அலோடு இல்லை. அதுக்கெல்லாம் வைப்ரேட்டிங் சக்தி இல்லை, அதில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியதான பொருட்கள். இந்த பூக்கள்ல இருந்து போடக்கூடியதான வர்ணம், இந்த அதுக்கு முன்னாடி ஏற்றி வச்சிருக்கக்கூடியதான தீபத்திலேருந்து வரக்கூடியதான ஒளி, இது ரெண்டுமா சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும், இல்லைவா? சாம்பார் வைக்கிறேன் அப்படின்ட்டு புளி இல்லாமல் வேறு எல்லாத்த எல்லாமோ அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன சாம்பார், அது எப்படி சாம்பார் ஆகும்? மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த புளி அது இல்லை. அதை மாதிரி எது தேவையோ அது இருந்தால் தான் அது ஆகும், அதுதான் என்னுடைய முறை. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ முதல்ல வந்து பண்ணுறது ஸ்ரீ சண்டிகா யந்திர விதானம். சண்டிகா யந்திரத்தை வந்து அங்கே எழுதுறது. சில பேர் வந்து ரெடிமேடாக ஒரு மரப்பலகையில் இல்லைன்னா ஒரு செம்பு தகுடில் இந்த சக்கரத்தை சரி பண்ணி வச்சுட்டு இருப்பா. அதை எடுத்துகிட்டு வந்து நேரடியாக வந்து அதை வச்சு மிஷின் பிரிண்டாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா மிஸ்டேக்ஸ் இருக்காது. அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் கூட இட் மேக்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். வளையக்கூடாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படின்னா லிகேதஷ்டதளம் பத்மம் குங்குமாகத சந்தனைஹி பத்மமத்தியே லிகேத் சக்கரம் ஷட்கோணம் சண்டிகாமயம் ஷட்கோண சக்கர மத்தியஸ்தம் ஆத்தியம் பீஜத்ரயம் ஞசேது பூர்வாதிகோணஷ்டகேது பீஜான்யானி விந்யசேத். முதல்ல பூபுரம், வெளியே 4 கோபுரம் வாசலாட்டமாக இருக்கக்கூடியதான பூபுரம், அதற்குள்ளே ஒரு விருத்தம், அந்த விருத்தத்துக்குள்ள அஷ்டதளம், பத்மங்களை போன்றதான அஷ்டதளம், அதற்குள்ளே ஒரு விருத்தம், அந்த விருத்தத்துக்குள்ள ஷட்கோண சக்கரம், ஷட்கோண சக்கரத்தினுடைய மத்தியத்தில் பீஜாட்சர மந்திரம் ஞசேது, பீஜத்ரயம் ஞசேது, ஐம் ஹ்ரீம் க்ளீம், இந்த 3 பீஜம். இந்த பீஜத்ரயத்தை வந்து எழுத சொல்லியிருக்கா. அடுத்ததாக வந்து இந்த பூர்வம், அதாவது ஈஸ்ட் மேலே, அதாவது ஈஸ்ட் பார்த்து இந்த பூஜை நடக்கிறது, பத்மம் போட்டிருக்கிறது அப்படி. அப்போ இந்த ஈஸ்டில் மேலே வரக்கூடியது அந்த திரிகோணத்தில் சாம், அடுத்த திரிகோணத்தில் மும், அடுத்தது வந்து டா, அடுத்தது வந்து ஐம், அடுத்தது வந்து விம், அடுத்ததில் வந்து செம். சாம் முன் டாயை விச்சே அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை அதில் எழுதி போர் புவஸ்வகா அப்படின்னு சொல்லி புரோக்ஷனம் பண்ணி சக்கர சுத்தி வருத்த வேண்டியது. சக்கரத்தில் உபயோகப்படுத்தியிருக்கக்கூடியதான அந்த வர்ண பொடிகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் நல்லதாக இருக்கணும். என்ன கேரண்டி? யாரோ தயார் பண்ணி கொடுத்துருப்பா, கடையில் வாங்கியிருப்பா, பட் அதனுடைய பாப புண்ணியம் எல்லாம் வந்து சேர போகிறது யாருக்கு அப்படின்னா அந்த ஹோதா, யார் பண்ணி வைக்கிறவரும் அவனுக்கு. அதனால அந்த திரவிய சுத்தியெல்லாம் வரதுக்காக ஓம் பூர் புவ ஸ்வஹா, ஓம் ஃபுட் ஃபட் ஸ்வாஹா அப்படின்னு இந்த அஸ்திர பீஜ மந்திரங்களால் புரோக்ஷனம் பண்ணி சுத்தி பண்ணி வச்சுட்டு விடுறது. தூபம் காட்டினாலே பாதி அந்த யந்திரங்களுக்கு சுத்தி வந்துடும். அது தெரியுமா உங்களுக்கு? தூபத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. தூபத்தினால எல்லா விதமான சுத்தியும் பண்ண முடியும். ஆயுர்வேதத்தில் தூம்ர கிரியைகள் பிரயோகங்கள் நிறைய இருக்குது. ஒரு பர்டிகுலர் இலையை போட்டு அதை எரிய விட்டு அதுலேருந்து வரதான புகையை மூக்கு வழியாக ஏற்றுவார். வயிற்றுக்குள்ளெல்லாம் அந்த புகை போகும், சுத்தம் பண்ணும், நோய் குணமாகும். இப்படி பலவிதமான பிரயோகங்கள்லாம் இருக்குது. அப்போ முதல்ல வந்தது சண்டிகா யந்திர விதானம். இரண்டாவது வந்து ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி. நம்ம முதல்ல சொல்கிறோமே, ரொம்ப இந்த மொத்தம் தேவி மகாத்மத்தில் சூரியன பாகினோ தேவிங்கிற மாதிரியே ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் ஞானினாம விஜேதாம்சி தேவி பகவதி சா பலாதா கிருஷ்ணமோகாய மகாமாயா பிரயச்சதி. இந்த மந்திரத்தை சொன்னாலே எல்லாத்தையும் எடுத்து பலனாக கிடைக்கிறது. அதற்கு அடுத்ததாக தேவி மகாத்ம பாராயண விதிகளை ஞாபகப்படுத்திக்க வேண்டியது. எல்லாம் விதிமுறைப்படி இருக்கா? திரவிய சோதனை, திரவிய சுத்தி, ஸ்தல சோதனை, ஸ்தல சுத்தி, எல்லாம் செக் பண்ணி பர்ஃபெக்ட் ஆகி எல்லாம் சரியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஆரம்பிக்கணுமே தவிர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது இல்லையா கோவிச்சுக்கிறது, இவ்வளோ திட்டுறது, நோ, நத்திங் அலோட். இதெல்லாம் பண்ணால் விபலமாக போயிடும். பணமும் வேஸ்ட்டு, ஆளுடைய எஃபர்ட்ஸும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. இது முடிக்காத ஒரு பாவம் கிடைக்கும். இதெல்லாம் மகா யாகங்களுக்கு சமம். இதெல்லாம் ஆரம்பித்தா அது முறைப்படி முடிக்கணும். அதை முடித்து பூர்ணாகூதி பண்ணி சம்பன்னம் பண்ணினா மட்டும்தான் அதுலேருந்து கிடைக்க வேண்டியதான பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அது இல்லைன்னா 1க்கு 3 வேலையாகும், பாதியில் விட்டவருடைய பாவம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாததை தூக்க முடியாத தூக்கின்னு அவசப்படக்கூடாது. ஒன்றும் வேண்டாம். சூலேன பாகினோ தேவி, சூலேன பாகினோ தேவி சொல்லிகிட்டே இரு.
அதே மாதிரி பவானித்தம் தாசேமைங்கிறத பவானி 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 சொல்லு. மாதவி தேவி, உமாதேவி, அக்னி துர்கா, இல்லை என்ன பவர்ஃபுல் மந்திரங்கள். சின்ன 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 நாமங்கள் தான். சும்மா அதை ரிசைட் பண்ண வேண்டியது நினச்சி பார்க்குறது. ஒவ்வொரு தடவை காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே 20-30 டேப்லெட் சாப்பிட்றா ஒவ்வொருத்தரும். கலரா அந்த ஓரோ டேப்லெட் சாப்பிட்ற நேரத்துலையும் அந்த ஓரோ டேப்லெட்டையும் ஒரு தெய்வ பொருளாக்கினா, இது வந்து துர்கை, இது வந்து காளி, இது வந்து தாராதேவி, இது வந்து சின்னமஸ்தா, இது வந்து தூமாவதி, இது வந்து ஐந்திராணி, இது வந்து கௌமாரி, இது வந்து காத்தியாயினி, பேர் போட்டு வச்சுக்கிறது. நம்ம டேப்லெட்டோட பேரெல்லாம் மாற்றி இந்த மாதிரி பகவான் நாமா போட்டு வச்சுக்கிறது. நீங்களே ஒரு ஸ்லோகத்தை கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் அந்த இறைவனுடைய இன்புட்டு, இறைவனுடைய அந்த ப்ரெசன்ஸை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், கன்சியூம் பண்ணணும். இறைவனை டெய்லி சாப்பிடணும். 1/2 கிலோ 2 கிலோ சாப்பிட்றோம் இல்லவா ஒரு நேரத்துக்கும். அதை மாதிரி இறைவனை ஒவ்வொன்றா சொல்லி சாப்பிடணும். பிராணாய ஸ்வாஹாஹ, அபானாய ஸ்வாஹாஹ, வியானாய ஸ்வாஹாஹ, உதானாய ஸ்வாஹாஹ, சமானாய ஸ்வாஹா சொல்ற மாதிரி சண்டிகாய ஸ்வாஹாஹ, தூம்ராவதி தேவியை ஸ்வாஹாஹ, மாதவி தேவியை ஸ்வாஹாஹ. ஒவ்வொரு மந்திரங்களையும் நாம் சாப்பிடணும், கடிக்க வேண்டாம். அப்படி நம்ம உடம்பை போட்டு வளர்த்தணும். நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு அணுவும் அந்த இறைவனுடைய மந்திர அணுவாக இருக்க வேண்டும். தாய் தந்தையினுடைய என்ஜாய்மெண்ட்லேருந்து உருவானதான அணுவாக இருக்கக்கூடாது. அது இருக்கிறதுனால தான் இவ்வளோலாம் பிரச்சனை. அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதான அதிகாரமும் அதுக்குள்ளதான செயல்பாடும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, தாய் தந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இப்படியெல்லாம் ஆன்மீகத்தில் இன்வால்வ் பண்ணிக்கினா அந்நாள். அடுத்ததாக ஸ்ரீதேவி மகாத்ம பாராயண சங்கல்பம் பண்ணணும். அமோபாத்த சமஸ்த துரித க்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பித்தத்தம் டீட்டெயிலாக நம்ம கற்றுப்போம். இப்போ வழிமுறை மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் நான். 5வது வந்து சாபோத்தார மந்திரம். சாபத்திலேருந்து உத்தாரணம் செய்யறதுக்குள்ளதான மந்திரம். சாபோத்தார மந்திரம் வந்து எல்லாருமே அடிக்கடி டெய்லி சொல்லலாம். ஆக்சுவலி பலவிதமான சாபங்கள்லேருந்து மோச்சனம் கிடைக்கும். சாபம் எக்கச்சக்கம் ஆளுகள் போட்டு வைக்கிறாளே. சாபம் போடுறதுக்கு கையும் கணக்கும் இல்லை. ஏன் சாபம் போட தோன்றது அப்படின்னா, பூர்வ ஜென்மாக்கள் இருக்கிறதான வைரம், சத்துதை, தாப கோபங்கள். யாராவது ஒரு உதவி கட்டுவதற்பா நம்மளால் பண்ணி முடிஞ்சிருக்க முடியாது, உடனே போடுவான் சாபம். நாசமாப்போம், எனக்கு இது பண்ணலை இல்லை நீ அப்படின்னு. இவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு அவனுக்கு தெரியறதில்லை. அவன் போட்டாச்சு. அப்போ அவனுடைய சக்தி, அவனோட கிரெடிட் பேலன்ஸ் இருக்கே, அந்த புண்ணியம் அது இறங்கிட்டே வரும். பட் போட்ட சாபம் சும்மா போகாதே. ராமர் பானம் எடுத்தாரானா அது எங்கேயாவது பிரயோகம் பண்ணி தான் ஆகணும். அது திருப்பி போட்டுக்க மாட்டார்ல அவன். அதை மாதிரி யார் நல்ல விதத்தில் போட்டாலும் கெட்ட விதத்தில் போட்டாலும் சாபம் போட்டால் அந்த சாபம் இங்கேருந்து போயிடுது. இட் இஸ் லெஃப்ட். இந்த தனுசு விட்டு வெளியே வந்தாச்சு. அது நீ அது திசை மாற்றி போகலாமே தவிர, சக்தி இருந்தால் ஒரு திசை மாற்றலாம். அந்த வித்தை தெரியுமானா திசை மாற்ற முடியும். இந்த திசை மாற்ற தெரியாதவனானா நேராக வந்து பலார்னு அடிக்கும். எத்தனை பேருக்கு திசை மாற்ற தெரியும்? யாரெல்லாம் பகவன் நாமாவை சொல்லி இந்த நான் முன்னாடி சொன்னது அந்த ஆரா கிரியேட் பண்ணிக்கிறாளோ, திவ்ய சக்தியை தனக்குள்ள வலியம் செஞ்சு வச்சுக்கிறாளோ, பை டிஃபால்ட்டே இறைவன் கொடுத்துருக்கார். எப்படின்னா, நம்மளுடைய துஷ்ட கர்மா எல்லாம் நம்மளுடைய லெஃப்ட் சைடில், நம்மளுடைய சத்கர்மாவனுடைய பலம் எல்லாம் நம்மளோட ரைட் சைடில், ஃப்ரண்டில் வந்து நம்மளுடைய பிதர்கள், பின்னாடி வந்து பகவான், நட்ட நடுவில் நாம. இப்படி 4 எஸ்கோட் இருக்கு நமக்கு. இந்த 4 எஸ்கோட்டுக்கு நடுவில் தான் நாம வந்து சஞ்சாரம் செய்கிறோம். இந்த உணர்வு இருந்தா எதுக்கும் பயப்பட வேண்டாம். புரியுதா? நம்ம பிதர்கள் நம்ம முன்னாடி போயிட்டு இருப்பா. பிதர்களே இல்லாதவா என்ன பண்ணுவா? அதோ கதிதான். இது எங்க போறான் எனக்கே தெரியாது. இதுதான் இந்த கேள்வியை தான் யுதிஷ்டிரன் கிட்ட கேட்கிறார். அந்த யக்ஷ பிரശ്னத்துல யக்ஷன் கேட்கிறார், எது சரியான வழி அப்படின்னு. முன்னோர்கள் சென்றதான எங்களுடைய பிதஜனங்கள் சென்றதான வழிதான் உத்தமமான வழி அப்படின்னா. அப்ப அடிக்கிறது கிளாப்பு. அப்போ சாபோத்தார மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம், ரொம்ப பவர்ஃபுல் நல்ல மந்திரம். சும்மா மந்திரத்தை சொல்றேன், காதால் கேட்டா போய் யாரும் பிரயோகம் பண்றதுக்கோ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் கிராம் க்ரீம் சண்டிகே தேவி சாபானுகிரகி குரு குரு ஸ்வாஹா. 7 வாரம் ஜபேவிது. 7 வாரம் இது ஜபம் பண்ணினா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் கிராம் க்ரீம் சண்டிகே தேவி சாபானுகிரகி குரு குரு ஸ்வாஹா ஒரே மூச்சு சொல்லணும். இதுதான் சாபோத்தார மந்திரம். யாராவது சாபம் போட்டிருந்தா கூட அதை வந்து விளக்கக்கூடியதை உடச்சி தூக்கி எடுத்து விடுங்க. துறக்காத போட்டி துறக்க வைத்துக்கொள்ளதான சக்தி இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு அடுத்ததாக உத்கீலின மந்திரம். உத்கீலின மந்திரம், இந்த உத்கீலின மந்திரம் வந்து 21 நாளைக்கு ஜபம் செய்யணும். 21 வாரம் ஜபிக்கணும்.
ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் சப்தசதி சண்டிகே உத்கீலனம் குரு குரு ஸ்வாஹா அப்படிங்கிறதான மந்திரம் இது. இந்த உத்கீலன மந்திரம் ஜபம் செய்யணும். இது ரெண்டும் 5வது கிரியை. 6வது கிரியை வந்து நவாங்கம். நவாங்கம் அப்படின்னா 9 தத்துவ விஷயங்களை பற்றி வியாக்கியானம் செஞ்சதான மகத்துவம். நவ அங்கம், 9 அங்கங்கள் சேர்ந்தது தான் இந்த நவாங்கம். அப்படி நவாங்கம் சாதாரணமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சவுத் இந்தியாவில் ரொம்ப அதிகம் பாப்புலாரிட்டி. நார்த் இந்தியாவில் வந்து நவாங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையாவா, அவள் வந்து அந்த திரிரகசத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். அதாவது முன்னாடி 2வது எபிசோட்லையும் சொல்லியிருக்காரு அதை பற்றி. நவாங்கத்தில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஞாசம், அங்கன்யாசம், கரன்யாசம் அப்படிங்கிறதா ஞாசாதிகள். ஞாசம் அப்படின்னா சுத்தி வருத்துறது, தெய்வீக சைதன்யத்தை அந்த பர்டிகுலர் இடத்துல உட்காத்த வைக்கிறது. இப்போ வந்து ஐம் அங்குஷ்டாபியாம் நமஹ, க்ளீம் தர்ஜனீபியாம் நமஹ, சௌ மத்தியமாபியாம் நமஹ, ஐம் அநாமிகாபியாம் நமஹ, க்ளீம் கனிஷ்டிகாபியாம் நமஹ, சௌ கரதலகிருஷ்டாபியாம் நமஹ. இது வந்து ஞாசம். ஐம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை அங்குஷ்டத்தில் நம்முடைய கட்ட விரலில் வந்து அமர்த்துறது, அது உட்காந்து தான் பரமாத்மா. அந்த ஐம் அப்படிங்கிறதான மந்திரம் அவ்வளோ சிறந்தது. அந்த ஐம் அப்படிங்கிறதான மந்திரம் இல்லைன்னா நம்மளால் உலகத்தில் ஒரு மந்திர சக்தியை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இதுதான் வந்து ஞான சக்தி. அறிவுங்கிறது ஒன்று இருந்தால் தான் அந்த அறிவை வந்து பகுத்தறிவு, சொன்ன அறிவு, கேட்ட அறிவு, அனுபவ அறிவு, அறிவை வந்து பலவிதமாக விபாஜனம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல இருக்கிறதா அந்த அறிவுங்கிறதான ஃபர்ஸ்ட் பிரைமரி அறிவே இல்லை அப்படின்னா, வேதம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா, வேதோ அகில தர்ம மூலம். இப்போ வேதமே இல்லை, வேதமே தெரியாது, அறிவே தெரியாது அப்படின்னா அதை ஒட்டி வாழ்கின்றன, அதை ஒட்டி உருவாக்கின்றதான எந்த தாவர ஜங்கமங்களை பற்றியும் ஒன்றும் அறிவு நம்மளால் சம்பாதிச்சுக்க முடியாது. அதுதான் என்னுடைய அர்த்தம். ஆகவே ஐம் அங்குஷ்டாபி, ஐம் அப்படிங்கிறதான சக்தியை வந்து அங்குஷ்டத்தில் ஸ்தாபிதம் செய்கிறேன். ஐம் அங்குஷ்டாபியாம் நமஹ, க்ளீம் தர்ஜனீபியாம் நமஹ. க்ளீம் அப்படிங்கிறதான மகாமந்திர சக்தியை வந்து தர்ஜனி, இந்த மோதிர விரலுக்கு முதல்ல ஆரம்பமாக இந்த கட்ட விரலுக்கு நெக்ஸ்ட் வர்றது ஆள்காட்டி விரல், இதுதான் தர்ஜனி. அதுக்கு அடுத்தது மத்தியமா, அதாவது நட்டநடுவில் இருக்கிறதான ஆகாசத்துவங்கிறதான சனீஸ்வரனுடைய விரல் ரொம்ப பெருசு. இனி அதில் அப்புறமா டீட்டெயிலாக கற்றுப்போம். ஸோ ஞாசம், அதுக்கடுத்து ஆவாகனம், அப்புறமா வந்து நாமானி, நாமங்கள். 4வது வந்து அர்கலா ஸ்தோத்திரம், 5வது வந்து கீலக ஸ்தோத்திரம், 6வது வந்து ஹிருதய ஸ்தோத்திரம், 7வது வந்து தள ஸ்தோத்திரம், 8வது வந்து தியானம், 9வது வந்து கவச்ச ஸ்தோத்திரம். இப்படி 9 ஸ்தோத்திர மகாத்மங்களாலேயும் ஒரு செய்யக்கூடியதான கிரியைக்கு பேர் தான் நவாங்கம் அப்படின்னு. நவம் அப்படின்னா 9 அங்கங்கள். ஸோ சக்தி பஜனத்துக்கு, இந்த தேவி மகாத்ம பாராயணத்துக்கு முக்கியமான இந்த 9 அங்கங்கள் வச்சுட்டு நம்ம வந்து நம்மளை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், சுத்தி பண்ணிக்கணும், நம்மளுடைய பாவசக்தி எல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா தான் வேகம் பிரசாதம் உண்டாகும். அதாவது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மேலே வர டைமில் நமக்குள்ளே சேர்ந்துக்கணுமே. இங்கே அடுக்கு மேலே இருந்தால் உள்ளதலின்னு போகிறதுக்கு அது கஷ்டப்படும். எப்படி தினானமாக போகும். ஆனால் ஃபஸ்ட்டே வந்துடணும்னா அதுதானே பெட்டர். 8வது 9வது அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறதுக்கு மேலே ஃபஸ்ட் அட்டெம்ப்டை பாஸ் பண்ணால் ஒரு சமாதானம் தானே. அது மாதிரி 7வது ஃபங்க்ஷனுங்கிறது வந்து நவாக்ஷரி மந்திரம், 8வது ஃபங்க்ஷனுங்கிறது வந்து வைதீக ராத்திரி சுக்தம், 9வது ஃபங்க்ஷன் வந்து தாந்திரீக ராத்திரி சுக்தம். ராத்திரி சுக்தத்தோட மகாத்மா கொஞ்சமாக அங்கே சொன்னேன், அப்புறமா டீட்டெயிலாக சொல்லித்தரேன் இதை. 10வது வந்து சப்தசதி ஞாசம். இப்போ நம்ம படித்தோம் முதல்ல ஸ்லோகம், அதுதான் சப்தசதி. அந்த சப்தசதிக்கு தேவையானதான ஞாசம் இருக்குது. இதில் பாயம் க்ளீம் க்ளீம் சொன்னீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அங்கன்யாசம் கரன்யாசம் எல்லாம் இருக்குது. இப்படி ஆனதுக்கப்புறம் 11வது ஃபங்க்ஷன் தான் தேவி மகாத்ம பாராயணம். இப்போ தேவி மகாத்ம பாராயணம் பண்ணுறதுக்குள்ள இந்த 10 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி முடிச்சு அப்புறமா தான் தேவி மகாத்ம பாராயணம் ஆரம்பமாகும். இதை வந்து ஒவ்வொரு தடவைக்கும் ஆரம்பிக்கிறத முதல்ல இந்த 1 சாப்டர், அப்புறமா வந்து 3 சாப்டர், அப்புறமா வந்து 9 சாப்டர் படித்தோமே. அப்படி ஓரோ டைமில் பண்ணுற நேரத்துலையும் இதை பண்ணலாம். இந்த ப்ராசஸ் பூரா, இந்த பூர்வபாகம் உத்தரபாகம் அப்படிங்கிறது ரெண்டையும் பண்ணி நடுவில் தான் தேவி மகாத்மத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அசியும் ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். சனிக்கிழமை வந்து முடியும் ஒரு நாளில் சப்தமந்திரம். இப்போ பிரதம சரித்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மது கைடப வத வர்ணனம், இதுதான் பிரதம அத்தியாயத்தில் சொல்கிறது. இதில் வந்து நவாங்கம் ப்ளஸ் 1வது அத்தியாயம் இதை சொல்ல வேண்டியது. இந்த அத்தியாயத்துக்குரியதான தேவி யார் பார்த்தோம்னா காளிகா தேவி. 2வது வந்து மகிஷாசுர வத மகிஷாசுர சைன்யவதம்.
இது வந்து மத்தியம சரித்திரத்தில் வருது, 2வது அத்தியாயம். இதனுடைய தேவி மகாலட்சுமி தேவி. மகிஷாசுர வதம் 3வது சாப்டர். சங்கரி தேவி என்கிறதான தேவி இந்த வதத்தை செய்கிறார். 4வது செவ்வாய்க்கிழமை ஆயிடும். ஃபர்ஸ்ட் சாப்டர் சண்டே, செகண்ட் சாப்டர் மண்டே, தேர்ட் சாப்டர் மண்டே, ஃபோர்த் சாப்டர் வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை. சக்ராதிகிருத தேவ ஸ்துதி, சக்ராதிகிருத தேவி ஸ்துதி. சக்கரன் அப்படின்னா இந்திரன். இந்திரன் பராசக்தியை பார்த்து தேவியை பார்த்து ஸ்துதி பண்றார். அதனால தான் தேவி மகாத்மியத்துக்கு இவ்வளோ மகாத்மியம். தேவி மகாத்மியத்துக்கும் தேவி பகவத்துக்கும் ஏன் இவ்வளோ அதிகம் சிறப்பு அப்படின்னா, அதில் வந்து நிறைய தேவிகள்லாம் வந்து ஸ்துதி பண்றா பராசக்தியை. இந்த ஸ்துதினாலே வந்து அபரிமிதமான சக்தி இருக்கக்கூடியதான மந்திரங்கள் இருக்கும் அதுக்குள்ள. ஏன்னா இந்த தேவர்கள் தேவமாரே பயங்கர சக்தி இருக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய திருவாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதுக்கு அதை விட அதிகமான சக்தி இருக்குமென்ற அர்த்தம். அதுதான் சக்கராதிகிருத. சக்கரன் அப்படின்னா இந்திரனும் தேவர்களுமா சேர்ந்து உருவாக்கினதான பராசக்தியினுடைய தேவி ஸ்துதி. இது ஜெயதுர்கா தேவி ஆட்சி செய்கிறார். அடுத்தது 3வது உத்தம சரித்திரம். உத்தம சரித்திரத்தில் வந்து முதல்ல 5வது அத்தியாயம். இது வந்து புதன்கிழமை 5, 6, 7, 8 இந்த 4 சாப்டரும் புதன்கிழமை. இதுதான் எக்ஸாம்பிள். ஆனால் 4 சாப்டர் பாடம். இதில் வந்து தேவி தூத சம்பாதம். தேவி வந்து தூதரை அனுப்பிச்சு சம்பாதம் செய்கிறார். பரமேஸ்வரனே சிவதூதி சிவாராத்யா சிவமூர்த்தி சிவங்கத்தியே நமகான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சிவபெருமானே வந்து தூதராக அனுப்புறா. இதுதான் தேவி தூத சம்பாதம். மகா சரஸ்வதி சண்டிகா தேவி இதை ஹேண்டில் பண்ணுறதான் தேவி. 6வது அத்தியாயம் தூம்ரலோச்சன வதம். பத்மாவதி சண்டிகா தேவி. இந்த சண்டிகா தேவிக்கு பத்மாவதி சண்டிகான்னு பேர். 7வது வந்து சண்டமுண்டாசுர வதம். ராஜமாதங்கி மந்திரினி அப்படின்னு அம்பாளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கா. வலது பாகம் உட்கார்ந்துட்டு இருப்பாள். இடது பாகத்தில் வந்து வாராகி தேவி உட்கார்ந்துருப்பாள், தண்டினி. ரைட் சைடில் மந்திரினி, லெஃப்ட் சைடில் வந்து தண்டினி. அம்பாளுடைய வலதுகாரம் இடதுகாரம் இப்படி 2 பேர் ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோ வாழ்க்கையெல்லாம். டிஃபென்ஸு, ஹோம் அஃபேர்ஸு எல்லாம் வந்துட்டு வாராகி கையில் இருக்குது. இன்டர்னல் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு மற்ற எல்லா காரியம் பார்த்துக்கிறது பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியதான இந்த மந்திரினி தேவி. மந்திரி தேவியோட அழகு எப்படி இருக்கும், சிவசிவா வாயால் சொல்லி இருக்க முடியாது. அடுத்ததாக வந்து 8வது அத்தியாயம் ரக்த பீஜ வதம். இது பவானி தேவி. பவானித்வம் தாசேமயி, அந்த பவானி தேவி. அடுத்தது வந்து வியாழக்கிழமை 9, 10 அத்தியாயம் நிசும்ப வதம். அர்த்தாங்கின்னு சொல்லக்கூடியதான அர்த்தநாரீஸ்வரி வதம் செய்கிறார், நிசும்ப வதம். அடுத்ததாக சும்பவதம். காமேஸ்வரி பகமாலினி, நித்யக்லின்னா பேருண்டா பக்னி வஜ்ரேஸ்வரி சிவதூதி துரிதா நித்யா நீதபதாக சுந்தரி அப்படி நிறைய 16 நித்யா தேவி மாதிரிலாம் இருக்கா. அந்த சும்பவதத்தை வந்து காமேஸ்வரிங்கிறதான தேவி கையாள்றாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 11வது அத்தியாயம். இங்கே நாராயணி ஸ்துதி இருக்குங்க. புவனேஸ்வரி என்கிறதான தேவி ஆட்சி. இந்த நாராயண ஸ்துதி வந்து ரொம்ப முக்கியமானது. நாராயணன் நாராயணி இவர்களுடைய ஸ்துதி, தேவியை பாராட்டுகின்றதான ஸ்துதி. சாட்டர்டே வந்து சனிக்கிழமை 12, 13 அத்தியாயம். அதில் 12வது அத்தியாயம் வந்து இந்த தேவி சரித மகாத்மிய பலஸ்ருதி, அக்னி துர்கா என்கிறதான தேவி ஆட்சி. 13வது வந்து சுரத வைஷ்யோகோ வரப்பிரசாதம். சுரதனுக்கும் வைசனுக்கும் வரதானம் கொடுத்ததான சரித்திரம். ஸ்ரீவித்யா சண்டிகான்னு பேரு. வாழைப்பழம் வந்து நிவேத்தியம் செய்ய வேண்டும். விரையில்லாத ஒரு பழம் வாழைப்பழம். ஞானத்தை அபரிமிதமாக கொடுக்கறது வாழைப்பழம். கதலீபலம் பேரு. எல்லா பூஜைகள்லையும் எடுக்கக்கூடியதான ஒரே ஒரு பழம் கதலீபலம். அதுதான் அந்த வாழைப்பழம். காரணம் என்னன்னா, வாழைப்பழத்தில் விதை இன்னொரு விதையை இன்னொரு செடியை உருவாக்காது, இன்னொரு வாழை மரத்தை உருவாக்காது. மற்ற விதைகள் எல்லாம் போட்டால் அதுலேருந்து ஒரு செடி உற்பத்தி ஆகும். இந்த வாழைக்கு அது ஒரு மகாத்மியம் உண்டு. பிரதம சிருஷ்டியிலேருந்தே வாழைப்பழம் உண்டாம், வாழை மரம். இப்படி இதுக்கு அடுத்ததாக 12வது தத்துவம் உத்தர நியாசம். எல்லா பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு திருப்பி நியாசம் பண்ண, அது உத்தர நியாசம்னு பேரு. 13வது வந்து வைதீக தேவி சுக்தம், ருக்வேத புரோக்தமானது. ருக்வேதத்தில் சொன்னதான வைதீகம் தேவி சுக்தம். 14வது ஃபங்க்ஷன் தாந்திரிக தேவி சுக்தம், தாந்திரிக மதத்தில் சொன்னதான தேவி சுக்தம். 15வது வந்து ரகசியத்ரயம். இந்த ரகசியத்ரயத்தான் சொல்லியிருந்தேன். நம்ம நார்த் இந்தியாவில் இதுதான் ரொம்ப முக்கியமான எடுத்துப்பாவா. இதில் பிராதானிக ரகசியம், வைகத்திக ரகசியம், மூர்த்தி ரகசியம் அப்படிங்கிறதான் 3 ரகசியத்தை வர்ணனை செய்யக்கூடியதான ஸ்லோகங்கள். 16வது ஃபங்க்ஷன் வந்து
முக்கியமான சில காரியசித்திகளுக்காக செய்யக்கூடியதான மகாமந்திரங்கள். 17வது ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆபத் உன்மூலன ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரம். ஆபத்தை உன்மூலனம் செய்யக்கூடியது. ஆபத்து இந்த ஜென்மாவில் எந்த ஜென்மாவும் வராத அளவுக்கு அதை உன்மூலனம் செய்யக்கூடியதான தகுதி இருக்குது. இப்போ சமயம் அதிக்கிரமம் ஆனதுனால அடுத்த வாரத்தில் இந்த இன்ட்ரோடக்ஷனோட ஒரு போர்ஷனும் அப்புறமா நம்ம இதில் தேவி மகாத்மத்துக்குள்ளே என்டர் பண்ணலாம். இல்லை இதே முடிச்சுடுறது தான். சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் குறிப்புகள் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி, இறைவன் வேணுமா இறைவனோட அனுகிரகம் வேணுமா? இந்த ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னா அனைவரும் என்ன சொல்வா? இறைவனுடைய அருளைத்தான் எல்லாரும் விரும்புவார்கள் அல்லவா? இதுதான் இயற்கையாகவே நடக்கிறது. அப்போ இதில் அந்த இறைவன் அப்படிங்கிறதான சக்தி சிவன். சிவனுடைய அனுகிரகம் தான் அருள் அல்லது அனுகிரகம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா, இறைவனுடைய அருள் அல்லது அனுகிரகம் தேவை. இந்த இறைவனுடைய அருள் அனுகிரகம் தான் சக்தி, மகா திரிபுர சுந்தரி. அப்போ எல்லாருக்கும் இந்த திரிபுர சுந்தரியை தான் வேணும். ஏன்னா சிவனை பிடிக்கவோ ரசிக்கவோ மணக்கவோ இடிக்கவோ ஒன்றும் பண்ண முடியாது. அது ஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக அப்படியே பெர்மனண்டாக உறைஞ்சு கிடக்கிறது. அசையக்கூடியது டைனாமிக், கைனட்டிக், மூவிங், தொட முடியும், ரசிக்க முடியும். ராமா ரமணலம்படாயே நமஹா, என்ன வேணா பண்ண முடியும். ஸ்தோத்திரங்கள் ஜபிக்கலாம், மகாமந்திரங்களை உச்சாரணம் பண்ணலாம், திட்டலாம் தேவியை வனமானா. அப்படி இருக்கே, நிறைய பேர் திட்டி ஸ்லோகங்கள் எழுதிட்டு அனுகிரகம் பண்ணியிருக்காளே. சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் சஸ்திரமும் இருக்குது அஸ்திரமும் இருக்குது. அதுக்கு அஸ்திரம்னாலே நேரடியாக போகிறது, பிரத்யஸ்திரம் அப்படிங்கிறது திரும்பி வரக்கூடியது அப்படின்னு. இப்போ அவங்க நம்மளை பேரில் போடுறோம், நம்ம அவங்க பேரில் போடுறதுமான பாராட்டும் திட்டும், பாராட்டும் திட்டம் ரெண்டும் அந்த மாதிரிலாம் வரும். இந்த ஆன்மீகம் என்பது இறைவனோட பேசுறதான ஒரு சம்வாதம் தான். இப்போ நம்ம படிக்கிறது, நம்ம கேட்கறது, தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ஒருத்தரோட சம்வாதம் பண்ணிடுது. பரமேஸ்வரன் சக்தியோட சம்வாதம் செய்கிறார், பிரம்மதேவர் மார்க்கண்டேயரோட சம்வாதம் செய்கிறார், மார்க்கண்டேயர் ஹயக்ரீவரோட சம்வாதம் செய்கிறார், ஹரிகிரீவர் அகஸ்தியரோட சம்வாதம் செய்தார், அகஸ்தியர் அவருடைய சீடர்களோட சம்வாதம் செய்தார். அவருடைய சீடர்கள் நம்மள மாதிரி இருக்கிற சம்வாதம் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு. இறைவன் ஏதோ ரூமில் போட்டு பூட்டக்கூடாது, அப்படி எல்லாம் அர்த்தம். இறைவனை மூச்சிலையும் நினைவிலையும் கனவிலையும் எந்த செயல் செய்கிற நேரத்திலையும் இறைவன் அப்படிங்கிறதான ஒரு தத்துவம் நம்ம கூடவே சூக்ஷ்மமாகவும் அதிசூக்ஷ்மமாகவும் பிரகிருதியாகவும் இருக்குது அப்படிங்கிறதான பாவனையோட நம்மளுடைய எல்லா செயல்லையும் அந்த இறைவன் தான் இருக்கார். அந்த இறைவன் தான் நம்மளை செய்ய வைக்கிறார். எதுக்காக அப்படின்னா இறைவனோட டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இறைவன் நம்மளை மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். அப்போ நம்ம ஒரு உபாதி, நம்மள ஒரு டிவைஸு. நம்மளை வைத்துக்கொண்டு இறைவன் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அப்போ அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும், நாம நன்றி கற்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால இந்த ஆன்மீகம் என்பது இறைவனோட பேச்சுவார்த்தை கொடுத்து இறைவனோட ரொம்ப இன்டிமேட் ஒரு ஃப்ரெண்ட் ஆக வேண்டும், அல்ல ஒரு பக்தனாக வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் எப்பவும் சொல்லி அம்பாள்கிட்ட, அம்மா எனக்கு இந்த ஜென்மாக்கு அப்புறமா இனி ஒரு ஜென்மாங்கிறது வேண்டாம். நீ என்னதான் டெப்யூட்டேஷன் கொடுத்தா எனக்கு வேண்டாம். என்னை நீ வேர்ல்டுக்கே ராஜாவாக்குவாய், எந்த பிரச்சனையும் இருக்காது, இருந்தாலும் எனக்கு வேண்டாம். இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு வேலை, என்னோட அப்ளிகேஷன் என்ன அம்மாள் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த வெப்சைட்டெல்லாம் கரியர் சொல்லி ஒன்று இருக்குமே, அதில் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு உன்னுடைய அந்த மணி தீபம்ங்கிறதான அந்த சிந்தாமணி கிரகத்தில் ஒரு குக்கோடு வேலை கொடுத்தா, ஒரு குக்கு சமையல்காரர். நான் விதம் விதமாக உங்களுக்கு சமைச்சு போடுறேன். நன்னா எனக்கு சமைக்க தெரியும், பக்குவமாக உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. முருகன், கணபதி, ஐயப்பன், பைரவன், பாலா திரிபுர சுந்தரி, சிவம், சக்தி, நடுவில் மாமா மாமி வந்துட்டு போவா, மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, சித்தப்பா சித்தி வந்துட்டு போவா, பிரம்மதேவன், சரஸ்வதி தேவி, இப்படி மற்றவாள்லாம் அண்ணா, பாலா திரிபுர சுந்தரி ஒரு அக்கா, எல்லாம் மாமன், தங்கச்சி, அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, இப்படி எல்லாம் தான். இவாளுக்கு எல்லாருக்கும் ஆறுலாம் வர டைமில் அவளுக்கு எல்லாம் நம்ம சமைச்சு போடுறோம். இப்போ சமைச்சு போடுற நேரத்தில் குக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பார்வதி முருகனுக்கும் கணபதிக்கும் சாப்பாடு போட்டுருக்கா வச்சுக்கோங்க. அப்படி நினச்சிப்போம், 2 பேர் 2 குழந்தை உட்காந்துருக்கா, ஐயப்பன் உட்காந்துருக்கார், எல்லாம் தர்மசாஸ்திரம் தான். நாங்கள் இல்லை, ஐயப்பன் பூலோகத்தில் இவாளெல்லாம் உட்காந்துட்டுருக்கா. சாப்பிட்ற நேரத்தில் அவளுக்கு முருகனுக்கு ஹவிஸ் அன்னம் ரொம்ப பிரியம். சஷ்டிக்கு ஹவிஸ் பண்ணுற ஒரு வழக்கம் உண்டு தெரியுமா? பாலும் ரைசியமாக சேர்ந்து குக் பண்ணி எடுக்கிறது ஹவிஸ்னு பேர். மோஸ்ட் ஆஃப் த யாகங்களுக்கும் அதான் யூஸ் பண்ணுவான். அது சஷ்டி தேவி தான் ரொம்ப முக்கியமானவள். யாக பிரசாதத்தினுடைய அதிகாரி சஷ்டி தேவி. அப்போது அம்பாள் வெங்கி
முருகனுக்கு அவிசுவானம் வேக எடுத்துட்டு வா அப்படின்னு அம்பாள் சொல்கிறா. நான் வந்து அடித்து படிச்சு அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு வெள்ளி பாத்திரத்தில் அவிசை ஃபில் பண்ணிட்டு வந்து கொண்டு கொடுக்குறேன். அம்பாள் அதை எடுத்து போடுறா முருகனுக்கு. சாப்பிட்டு ஆஹா என்ன டேஸ்ட்டாக இருக்குது, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வாழ்க அப்படின்னு பகவான் வாழ்த்துறார். இதெல்லாம் கேட்டு நான் கையெட்டி வாய் போத்தி நாங்கள் நின்றுருப்பேன். அடுத்த ஆர்டர் என்னமோ அதுக்கு அடுத்த ஆர்டர் என்னமோ அது இப்படி இவாளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்போம். கடைசியில் அம்பாள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், நீ சாப்பிட்டியாடா அப்படி. அந்த கேள்விக்காகத்தான் கைகட்டி வாய் போத்தி அங்கே நிற்கிறது. பராசக்தி வந்து வேலைக்காரனானாலும் சரி, வேலை இல்லாதவனானாலும் சரி, உலகத்திற்கிறத அனைத்து ஜீவராசிகளும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அம்பாள் சாப்பிடுவாள். அப்படியெல்லாம் ஒரு கனவு. இந்த மாதிரி கனவெல்லாம் யாதார்த்தியமானா ரொம்ப சந்தோஷம் ஆகும், சந்தேகமே இல்லைங்க. ஆகவே பகவானோட நாம இன்ட்ராக்ட் பண்ணணும். அல்லாமல் இறைவன் வந்து ஒரு ஒன்றும் பேசாது ஒரு விக்கிரகம் அது வாட்டுக்கு கதவை பூட்டிட்டு வந்துடுவோம் அப்படி இருக்கக்கூடாது. அனுபவம் இருக்கக்கூடியதான மகாத்மாக்களுடைய அபிப்பிராயத்தில் பார்க்குறோமானாலும் பகவானை வந்து அனுபவிக்கணும். பராசக்தி அம்மாவாகவும் பரமேஸ்வரன் அப்பாவாகவும் சரஸ்வதி பிரம்மா லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய குழந்தைகள் இவர்கள் எல்லாம் இப்படி நம்மளுடைய சொந்தம் கொண்டாடுற நம்ம. ஹூ ஸ்டாப்ஸ் யூ? ஒரு வேதமும் ஒரு மந்திர யந்திரங்களும் ஒன்றும் ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை. நீ என்ன வேணா உன்னோட ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கோ இறைவனோட. இறைவன் 2 கையாலும் வரவேற்று அனுகிரகம் பண்ணுவார். பகவானுக்கு என்ன தேவை? நம்மளோட இன்டராக்ட் பண்ணணும். எல்லாரும் ஒரு கல்லுக்குள் ஆவாந்த பின்னர் கோவிலை போட்டு பூட்டி வச்சு விட்றா, அது சரியில்லை. பகவான் ஆல்சோ லைக் டு இன்டராக்ட் வித் யூ. நம்ம அம்மான்னு கூப்பிடுறதும் அந்த அம்மா நம்மளுடைய பேரை சொல்லி கூப்பிடுறதும் என்ன அழகதுக்கு. இப்படி இருக்கணும் இன்டராக்ஷன் இறைவனோட. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இறக்கப்பட்டிருக்கு இது வரைக்குமா. நான் இப்படிலாம் தான் தியானம் பண்ணுவேன். சும்மா கண்ணை மூடிட்டு கையை காலை அடித்து பிடிச்சிட்டு இப்படி அதில் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தட். தப்பு கிடையாது, எல்லாம் நல்லதுதான். பட் இருந்தால் சொல்கிறேன் நான், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் சக்தியை பற்றி மட்டும்தான். வேறு யாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சக்தி ஒன்று இருந்தால் எல்லாம் ஆச்சு. அம்பாளை தியானம் பண்ணி அம்பாளை தெரிஞ்சுட்டா உலகத்தை சர்வத்தையும் தெரிஞ்சதுக்கு வழியாச்சு. அப்படியானா மட்டும் அந்த சக்தி அந்த சிவனை காமிச்சு தருவள். சிவனை பார்க்கறது அப்சல்யூட்லி இம்பாசிபிள். அந்த சிவனை பார்க்கணுமானா சக்தி ஒருவள் தான் சிவங்கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளை முன்னில் கொண்டு நிறுத்துவள். சிவஞான பிரதாயின்னே நமஹா. அதனால இனி எனக்கு சக்தி தெரிஞ்சுக்க வேண்டாம், மொத்தம் தெரிஞ்சு சிவனை தெரிஞ்ச முடியாது. சக்தியை மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியும். அதுவும் சத்தியம். இந்த பிரபஞ்சத்தில் சர்வம் சக்தி மயம்தான். தாவர ஜங்கமங்கள் இருக்கிறதா நாமம் ரூபம் எல்லாம் சக்தி வடிவம். அப்போ எப்படி சக்தி இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுக்க முடியும்? இன்னொரு விதமாக பார்க்க போனால் இறைவன் என்பவள் வந்து ஒரு சொர்ணக்கட்டி, இறைவி என்பவள் வந்து அந்த சொர்ணத்தினால பண்ணி இருக்கக்கூடியதான அணிகலங்கள். ஒருவருக்கு 1 கிலோ சொர்ணத்தை கொண்டு கொடுத்தா மேலிங்கேயும் பாப்பா லாக்கரில் வச்சு பூட்டிடுவா, அவ்வளோ திருந்து கோவில் இருக்கிற விக்கிரகம் மாட்டுவான். அதே நேரத்தில் நம்ம வந்து பலவிதமான அணிகலங்களை கொடுத்தா அதை போட்டு மகிழ்ந்து ஊரெல்லாம் காட்டிட்டு சந்தோஷப்பட்டு முகத்தில் சரத்கால பௌர்ணமி ஆட்டமாக இருக்கும் போட்டுருக்க வாழ்க்கை. அதில் தான் நம்மளால் ரசிக்க முடியறது. அதுதான் யாதார்த்தியம், அதுதான் சத்தியம். அதனால சக்தி வழிபாட்டில் கிடைக்கக்கூடியதான ஒரு சுகம் நம்மளால் எத்திலையும் கிடையாது. இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறது யாரு? அந்த மாயாசக்தி. அந்த மாயாசக்தி திரிகுணமயமானது. ஆகவே அந்த ஜீவாத்மாவும் உடம்பும் ரெண்டுமே வந்து 2 திக்கை பார்த்துட்டு ஓடுறோம். நம்மளுடைய ஜீவாத்மா ஒன்றை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்குது. நடக்க டைம் இல்லை, ஓடிட்டே இருக்குது பாட்டு. நம்மளுடைய உடம்பு வேறொரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கு. இது 2 எதை பார்த்து ஓடுறது? ஆத்மா என்பது முக்தியை தேடி ஓடுறது. முக்தி எங்கே கிடைக்கும்? மோட்சம் எங்கே கிடைக்கும்? எப்படி இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் நிரந்தரமாக? இது முன்னாடி எங்கிட்ட இருந்தல்வா, எங்க இருந்து பதிவு போயிட்டு இப்போ இது எப்படி நான் திரும்பி பெறுறது? இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன மார்க்கம் அப்படின்னு அது பாட்டுக்கு தேடிட்டு போயிட்டு இருக்கும். எப்போ பாரு தேடிட்டு இருக்கும், சந்தேகமே வேண்டாது. உடம்பு என்பது வந்து ஐக சுகங்கள், அதாவது ஐந்திரிய சுகங்களாக இருக்கக்கூடியதான சுகபோகங்களை திறக்கி ஓடிட்டு இருக்கு உடம்பு. அப்போ ஜீவாத்மா மோட்சத்தை தேடி ஓடுறது, உடம்பு என்பது வந்து ஐந்திரிய சுகங்களை தேடி ஓடுகிறது. இந்த 2 வித்தியாசத்தை நாம் புரிஞ்சுட்டோமானா நமக்கு நம்மளை ஒரு டைப் ஆஃப் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். எது சரி எது தப்புங்கிறதால மார்க்கத்தில் நம்மளால கொண்டு வச்சுக்க முடியும். ஸ்தூல சரீரம் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து திவ்ய சரீரம், அது மாயாமயம் இல்லாதது. 2வது வந்து மாயா மலம் இருக்கக்கூடியதான சாதாரண அஜ்ஞான சரீரம்னு பேருது. இது நாசம் இருக்கக்கூடியது. திவ்ய சரீரம் நாசம் இல்லாதது. ஸோ இறைவனுடைய சரீரம் தேவி தேவர்களுடைய சரீரம் என்பது திவ்ய சரீரமும், நம்மளுடைய சரீரம் மாயாமலத்தினால உருவாக்கினதான சாதாரண அஜ்ஞான சரீரம். இதை தெரிஞ்சுட்டோமானா எதை கொடுத்து எதை வாங்கிக்கணும்,
எதை கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும், எப்படி கொடுக்கணுங்கிறதான எல்லா விஷயம் தெரியும். இப்போ 100 ரூபாய் அது என்ன பண்ணும்னு தெரியறவனுக்கு அந்த 100 ரூபாய் வச்சு நான் எல்லாமே பண்ண முடியும். இந்த 100 ரூபாய் என்னன்னு தெரியாது, இதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. அவங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? தட்ஸ் அ டிஃபரன்ஸ். இப்போ தேவி மகாத்மா தேவையா, தேவி பாகவதம் தேவையா, ஸ்ரீமத் பாகவத் தேவையா, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இவ்வளோலாம் நிபந்தனைகளும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு பலன் கிடைக்காம போலினா எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே அப்படிங்கிறத தோடல வரும். ஆக்சுவலி எதுவும் தேவையில்லை. லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சாச்சுன்னா லலிதா சகஸ்ரநாமம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆனால் அதெல்லாம் இந்த தேவி மகாத்மோடதெல்லாம் பிரயோக மந்திரங்களும் பிரயோக சாஸ்திரங்களும் ஆனதுனால குறிப்பிட்ட ஒரு காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பக்த ஜனங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவார். இருந்தால் கூட நமக்கு மனிதருக்கு ஜிக்னாசா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு ஆர்வம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதால இந்த ஆர்வம் இருக்கு. அதாதோ பிரம்ம ஜிக்னாசா. பகவத்பாதருக்கும் கோவிந்த குருபாதருக்கும் நடந்த சம்வாதத்தில் முதல் வார்த்தை இதுதான், அதாதோ பிரம்ம ஜிக்னாசா. கோவிந்த குருபாதர் இதுதான் சொல்லிக் கொடுக்குறார் பகவத்பாதருக்கு, ஆதிசங்கர் பகவத்பாதருக்கு. அது பிரம்மத்தில் தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு ஜிக்னாசா, ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுபோல நமக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் சொன்னது மட்டும் போருமா? இல்லை. பராசக்தியோட நல்ல திருப்பாடல்கள் இருக்கல்வா, அதில் ஆசை. பஜனை இருக்கல்வா, அதில் ஆசை. ஸ்தோத்திர பாராயணம் இருக்குல்லவா, அதில் ஆசை. யாகயத்னாதிகளில் அதில் ஆசை. கோவிலுக்கு போகிறது அதில் ஆசை. இப்படி பலவிதமான மார்க்கங்களில் நம்மளுடைய ஆத்மா கீப் சர்ச்சிங். எதில் போனால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், எங்கே இருக்குது இந்த மோட்சம், ஏன்னா தட் இஸ் வாட் மை ஆக்சுவல் ஸ்டேட். அதை விட்டு நான் இப்போ என்னெல்லாமோ இந்த ஒரு உடம்புக்குள்ள மாட்டின்னு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும், அப்படி அது வாடி சுற்றிட்டு இருக்கு. இந்த வித்தியாசம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளது. ஆகவே நம்மளுடைய ஜிக்னாசா, அதாவது பிரம்ம ஜிக்னாசா சொல்கிற மாதிரி மனிதருக்கு புதுசாக ஏதாவது வேணும். அப்படியானா தான் ஹீ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். சொல்லிண்டு சாப்பிட்டுட்டு போட்டுண்டு வேகம் போர் அடிக்கிறது மனுஷனுக்கு. இது மனுஷனோட காரணம் என்னன்னா, மனுஷனோட மனசு அவன் கண்ட்ரோல் இல்லை, மாய்க்கு அதீனாக இருக்கார். அதனால அது மாய் எங்கே எல்லாமோ எடுத்துன்னு போகாமோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்க அவன் பாட்டுக்கு. இதனால்தான் எங்கே இருந்தாவதும் புதுசாக ஒரு அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா, வேர் பை நான் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டும் எனக்கு நான் யாரு என்று புரிந்து கொள்ள முடியாத அந்த ரகசியத்தை ஏதோ ஒரு மார்க்கத்தை புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு இடத்துல பஜனை கேட்கறதுனால முடியுமா, ஒரு சொற்பொழிவு கேட்கறதுனால முடியுமா, ஒரு யாக எண்ணத்தை தலை போட்டுக்கிறதுனால முடியுமா, இல்லை பிராணாயம் பண்ணத்தினால முடியுமா, இல்லை உட்காந்து தபம் பண்ணத்தினால முடியுமா, இல்லை ஜபம் பண்ணத்தினால முடியுமா அப்படின்னு கீப் சர்ச்சிங். ஏதாவது ஒரு ரூட்ல எனக்கு இந்த மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறதான அந்த ஜிக்னாசை இந்த ஆத்மா ஜீவாத்மா சுத்திட்டே இருக்கும். இதை தப்பு சொல்லக்கூடாது. இதை அறிவினுடைய வியாப்தின்னு பேரு. அறிவு பறந்து அது பாட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அறிவு அன்னைக்கு இன்னைக்கும் பார்க்குற நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பேண்ட் இல்லவா. ஒரு காலத்தில் தேவி மகாத்மா தேவி பாகவதம் எல்லாம் அந்த புஸ்தகத்தை வச்சு பூஜை படத்தோடு சேர்ந்து யாரோ ஒரு 50,000 பேரில் ஒருத்தன் படிப்பார், எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருப்பா, கேட்டு ஓடி போயிட்டு இருப்பா. இப்போ அப்படியா? இப்போ எல்லாருக்கும் ஜெபிக்கணுங்கிறதான ஆசை, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதான ஆசை, அது சொல்லக்கூடியதான ஆளுகளும் இப்போ நிறைய பேர் இருக்கா. அது தந்தவரோட மீடியம், இப்போ யூடியூப் மாதிரி இருக்கிறதான மீடியம் வழியாக ரொம்ப ஈஸியாக விஷயங்கள் ரீச் ஆகிறது ஒருத்தருடைய கையில். திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ பிரம்மம் இஸ் ஆல்சோ க்ரோயிங், எக்ஸ்பேண்டிங். அறிவு இஸ் ஆல்சோ க்ரோயிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ க்ரோயிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங். எல்லாம் க்ரோ ஆகிட்டே இருக்கு, ஒன்றும் கம்மியாக இல்லை. பாப்புலேஷன் ஆல்சோ கீப் இன்க்ரீசிங். எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதில் நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாப் போட்டு அங்கே உட்காந்து திங்க் பண்ணணும். அப்போதான் நமக்கு அதனுடைய ரியாலிட்டி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கன்க்ளூஷனில் வரது என்னன்னா, எதுக்காக தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்ய வேண்டும்? இது ஒரு கொஸ்டின் வரலாம். கொஸ்டின்ஸ்க்கு அதுக்குள்ளதான ஆன்சர் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அப்படின்னா இதில் தெய்வீக வச்சனங்கள் அதிகமாக இருக்கு. ஈஸ்வர புரோக்தம், மனுஷ புரோக்தம்னு 2 விதமான தத்துவ வர்ணனை பற்றி முன்னாடி தெரிஞ்சுட்டோம். அதில் தெய்வ வச்சனங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது ஈஸ்வர உபாச்சா, ஈஸ்வரி உபாச்சா, தேவி உபாச்சா, காளி உபாச்சா அப்படி நிறைய இருக்கிறதுனால இதுக்கு சக்தி ஜாஸ்தி, ரியாலிட்டி ஜாஸ்தி, சத்தியம் ஜாஸ்தி அதில் எல்லாம். அதனால அந்த ஈஸ்வரனை வழிபடுறதுக்கு, அந்த பராசக்தியை தெரிஞ்சு கொள்வதற்கு நாமம், ரூபம், அனுபவம், இது 3 முக்கியமான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் துர்காலட்சுமி சரஸ்வதி ஆட்டமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாமம், ரூபம், அனுபவம், இது 3 வழியாகத்தான் யதார்த்தமான ஆத்ம ஞானம் நமக்கு உணரும். அது பெர்மனண்டாக நம்ம கையில் இருக்கும். ஆகவே ஆத்ம ஞானம் வேணுமா இல்லை புண்ணியம் வேணுமா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா, அதுக்கு யதார்த்தமான பதிலை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆகவே ஆத்ம ஞானம், புண்ணியம் இந்த 2 தத்துவங்கள் எடுத்து வச்சுட்டோம்னா ஆத்ம ஞானம் மோட்சத்துக்கு கொண்டு விடும். புண்ணியம் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியதான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது இகலோகமாகட்டும் பரலோகமாகட்டும். அதனால்தான்
பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த 2 ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கூடியதான ஒரு அனுகிரகம் அம்பாள் செஞ்சிருக்காங்கிறதுனால அந்த அனுகிரகத்தை சிரசா வச்சிருந்து நாம செய்ய வேண்டியதெல்லாம் சுகபோகங்கள் பல ஜன்மாக்கள் நம்ம அனுபவிச்சு திருப்தி வராம திருப்பி அனுபவிக்கிறதுக்கு விரும்புறோம், திருப்பி அனுபவிச்சுட்டே இருக்கோம். ஆனா ஒரே ஒரு அனுபவத்தை நாம் இதுவரைக்கும் அனுபவிக்கலை, அதுதான் மோட்சம் அல்லது முக்தி. அப்போ இவ்வளவு நாள் இதை ட்ரை பண்ணியாச்சு. நவ் வை கான்ட் வி ட்ரை த அதர் சைட் ஆஃப் இட். ஒன்று வந்து ஆத்மஞானம், இன்னொன்று புண்ணியம் லாபம் இல்லையா? புண்ணியம் நிறைய சம்பாதிச்சதுனால இந்த அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு, தெரிஞ்சு கொள்ளுதான சூழ்நிலை இருக்கு, எல்லாம் அமைஞ்சு வந்தாச்சு. அப்போ நமக்கு வி கேன் கம் டு த கன்க்ளூஷன், இதெல்லாம் பூர்வ ஜென்மாக்கள் நம்ம நிறைய பண்ண வேலைகள் தான். இது வரைக்கும் செய்யாத விஷயம் என்ன அப்படின்னா ஆத்மஞானம். அந்த சிவனை பார்க்கலை, அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் தேவி மகாத்மியம் போன்றதான பராசக்தியினுடைய திருவாதனத்திலேருந்து வந்ததான, பரமேஸ்வரனுடைய திருவதனத்திலேருந்து வந்ததான இந்த புண்ணிய ஸ்லோகங்கள் நம்மளை வந்து உத்தாரணம் பண்ணி அந்த ஆத்மஞானத்துக்கு வழி உண்டாக்கி கொடுக்கும். ஒரு தடவை ஆத்மஞானம் வந்துடுது அப்படின்னா திரும்ப ஜென்மங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதோட இந்த ஜீவாத்மாவுக்கு அஜ்ஞானம்ங்கிறதான பீதி, அஜ்ஞானங்கிறதுடைய பயம், இந்த ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம்ங்கிறதான 3 மலங்களும் இல்லாமாய் ஞானம் வழியாக நம்ம வந்து ஞானேஸ்வரியான பராசக்தியை சிவனையும் யோகம் செஞ்சு சாயுஜ்ய பதவியை அடைந்து சௌக்கியமாக அந்த சாயுஜ்யத்துக்குள்ள, சிவசக்தி சாயுஜ்யத்துக்குள்ள அடக்கமாகலாம் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் இந்த தேவி மகாத்மியத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரத்திலிருந்து தேவி மகாத்மியத்தினுடைய இன்னர் சர்க்கிள்குள்ள போவோம். நம சிவாய.